வாழ்த்து பெறுகிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சிரிச்சுட்டு கையை கொடுக்கலாம். ஓகே, ஆரம்பத்திற்காக கொடுக்கப்பட்ட ஆதார வசனம் யோதா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி முடிஞ்சவங்க எழுதி நின்று ஒரு 5 நிமிடம் கருத்திற்கு நன்றி செலுத்தணும். ரபா கஷர ரபா கபரிபியா லா கஷர ரபா உடபரி பலப ரபா கஷர ரபா கபரிபியா லா கஷர ரபா கபரிபியா ராகாஷிகர ரபா கபரிபியா லா கஷர ரபா லேவ்ரஸ்கோ ரபா கபரிபியா லா கஷர ரபா கபரிபியா லா கஷர ரபா லேவ்ரஸ்கோ ரபா கபரிபியா லா கஷர ரபா உடபரி பலப ரபா கஷர ரபா கபரிபியா லா கஷர ரபா கபரிபியா ராகாஷிகர ரபா கபரிபியா லா கஷர ரபா ராகாஷிகே ரோகோஸ்கர ரபா கபரிபியா லா கஷர ரபா கபரிபியா உடபரி பலப ரபா கஷர ரபா ரபா கஷர ரபா கபரிபியா லா கஷர ரபா கபரிபியா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சபை கூடி வருதலை விட்டு விடாமல் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்திலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை நீர் இந்த இடத்திலே கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வர இருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே வெகு சீக்கிரமாக அந்த இடத்திலே கொண்டு வர வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ரபா கஷர ரபா கபரிபியா லா கஷர ரபா லேக்ரஸ்கோ ரபா கபரிபியா லா கஷர ரபா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை எல்லாம் கர்த்தாவே ஒரு வார காலமாக சுகபத்திரமாக பாதுகாத்தீர் ஆண்டவரே. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தாவே நீர் பரிசுத்தப்படுத்தினீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அடுத்த வருகிற ஒவ்வொரு பகுதிகளும் கர்த்தாவே ராக்சடி பகுதிகள், ஆராதனை பகுதிகள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா காணிக்கை பகுதிகள், செய்தி பகுதிகள் கர்த்தாவே எல்லாவற்றையும் நீர் பொருட்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சுயம் வெளிப்படாமல் கர்த்தாவே நீர் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய போதகர் ஐயா கொடுக்கிற வார்த்தைகள் கர்த்தாவே அப்பா பிறருக்கு காயம் மாற்றத்தக்கதாகவும் கர்த்தாவே இந்த தேசத்திற்கு ஒரு வழிகாட்டியாகவும் நீர் அமைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரபா கஷர ரபா கபரிபியா லா கஷர ரபா. அப்பா நாங்கள் எவ்வளவு உயரங்களிலே கடந்து சென்றாலும் எங்களுடைய சுயம் வெளிப்படாமல் கர்த்தாவே நீர் பாதுகாத்தீர் ஆண்டவரே. அப்பா அந்த இடத்திலும் கர்த்தாவே எங்கள் மூலியமாக உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரபா கஷிகர ரபா கபரிபியா லா கஷர ரபா உடபரி பலப ரபா கஷர ரபா கபரிபியா லா கஷர ரபா. அப்பா மீதியான காரியங்கள் எல்லாம் கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாவரும் அமருங்கள். அடுத்தபடியாக மதிப்புக்குரிய சகோதரி ஒர்சிப் Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Amen. Hallelujah. Sabe,
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தில் தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே என் காணிக்கையே உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே என் காணிக்கையே உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே துதிகர மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே துதிகர மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே தூயவரே சுவையே தூயவரே சுவையே ஆமென் ஹalleluya praise the lord ஆமென் இப்பொழுது ராஜ்டன் வாசிக்க வருவார்கள் இன்றைய ரட்சகரே நீங்கள் தான் வந்த வழி. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 14:6. வழியே இல்லாத இடத்தில் தேவன் ஒரு வழியை உருவாக்குவார் என்று பலர் கூறுகிறார்கள். இது ஒரு அற்புதமான கர்த்தராகிய இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். யோவான் 14:6. அவர் தேவனை நோக்கிய தமது வழியாகவும் ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களாகவும் இருந்தார். விடுதலை, தெய்வீக ஆரோக்கியம், இயேசு கிறிஸ்துவின் மரண அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் நமக்காக நிறைவேற்றிய ஒவ்வொரு ஆசீர்வாதமாகவும் இருந்தார். அவர் நம்மை நம் ரட்சிப்பு பிதாவிடம் கொண்டு வந்தார். இப்போது நாம் அவரில் இருப்பதால் நாம் ஒவ்வொரு பாவிக்கும் தேவனிடம் செல்லும் வழியாக இருக்கிறோம். அதனால்தான் நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்தை படிக்கும் போது சபை வழி என்று அழைக்கப்படுவதை காண்பீர்கள். நாம் வழி ஆகிவிட்டோம். நீங்கள் வழியாக இருக்கும்போது ஏன் வழியை தேட வேண்டும்? மேலும் கர்த்தராகிய இயேசு நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்றான். யோவான் 8:12. அவர் இருப்பது போல நீங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள். துன்பத்திலிருந்து வெளியேறும் வழி நமக்குள் இருக்கிறது. இருளை ஒளிர செய்யும் வழியும் இருக்கிறது. நாம் ஒருபோதும் இருளில் அல்லது குழப்பத்துடன் நடப்பதில்லை. நாம் ஒருபோதும் வழியிலிருந்து விலகி செல்வதில்லை. நீங்கள் என்ன செய்வது என்று தெரியாவிட்டால் பரிசுத்த ஆவியில் ஜெபியுங்கள், உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் வழி நடத்தப்படுவீர்கள். வேதகம் கூறுகிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ
அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரோமர் 8:14. எனவே புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தின் மூலம் பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ளாமல் அவற்றின் மேற்கோள் காட்டாதீர்கள். புதியது பழையதை மாற்றிவிட்டது. எபிரேயர் 8:13. அல்லேலூயா. ஜெபம். அனைவரும் சேர்ந்து செய்வோம். அன்புள்ள பிதாவே, என்னை கிறிஸ்துவோடும் வழியோடும் சத்தியத்தோடும் ஜீவனோடும் ஐக்கியத்திற்குள் கொண்டு வந்ததற்கு நன்றி. நான் உமது வார்த்தையின் வெளிச்சத்தில் வாழ்கிறேன். ஆவியின் ஞானத்தில் நடக்கிறேன். நான் ஒருபோதும் தொலைந்து போகவில்லை. குழப்பம் அடையவில்லை. ஒருபோதும் பின்தங்கியதில்லை. ஏனென்றால் கிறிஸ்து என்னில் இருக்கிறார். நான் அவரில் உயிருடன் இருக்கிறேன். தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. 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 இந்த சபையின் சார்பில் நமக்கு ஜெப விண்ணப்பம் கொடுத்துருக்குறாங்க. வருகிற நாட்களில் சுகமளிக்கும் நீரோடை ப்ரோக்ராம், அந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த சுகமளிக்கும் நீரோடைகள் மற்றும் நேரடி சுகமளிக்கும் சேவைகளின் போது வியாதியஸ்தர்கள் அனைவரும் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். அதற்கு ஆதார வசனமாக எசேக்கியேல் 47:9 சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும், ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாகியிருக்கும். இந்த நதி போகும் இடமெல்லாம் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் நம்ம இருந்த இடத்துல எழுப்பி நின்று ஹல்லேலூயா இந்த சுகமளிக்கும் நீருடைய ப்ரோக்ராமுக்காக கொடுக்கப்பட்ட ஜெப விண்ணப்பத்துக்காக ஆவியில நம்ம ஜெபிப்போமா. Cakapaya laga doro nama rana kata rana nak rono to rula laga dara nama laga ranto doro laga cara dara mara laga torike dal laga doro nama rana kata rana inaka to rula laga dara nama shana kata torike dal laga doro nama rana kata torike nabyavare sala kata torike desu sukamanikum நீரோடை ப்ரோக்ராம்ல கலந்து கொள்ளுகிற யாவரும் ஹல்லேலூயா சுகம் பெற்று சத்தத்த ரணக ரணகட கருணியா கொத்து கொத்தாய் ஆத்துமா அறுவடை மட்டுமல்ல, அவர்கள் சபை நடுவே சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே பெரிய சாட்சி உள்ள பிள்ளைகளால் எழும்ப போகிறதற்காய் சக்கத்த ரோலகல லகட தாரானா நகர நமா தாத ரல லகட தூரு நமா ரணகட தருணிக்கு தால லகல லகட தூரு நமா ரணகட தருணிக்கு சபா ரலக சரதர நமா ரணகட தருணிக்கு வேதத்தில் சொன்னது போல எசேக்கியேல் 47:9 படி சம்பவிப்பது என்ன? எல்லாரும் இந்த இடம் நதி போகிற இடம் எல்லாம் ஆரோக்கியம் பல பண்ணுகிற தேவன் சத்தத்துருள கடதா ரன்னா மாதா நாக்க சித்தரனை கடதா ரன் நாக்க சித்தத்து தோரலக லகட தோர ரன்னா மாதா நாக்கட தரணிக்கு சத்தத்தர லகல லகட தோர நமர நகட தரணிக்கு சபா ரா லக்க சாட்டா தருணிக்கு தா லலகட தோர ரன்னா மாதா நகட தருணிக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த ப்ரோக்ராம்ல பெரிய அளவு ஆத்துமா அறுவடை கொத்தாய் நீர் கொடுத்த நீர் சித்தம் கொண்டு இருக்கிறபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாருடைய வீடுகளிலும் அதிசயம் அற்புதம் ஹல்லேலூயா பலன் இல்லாதவர்களுக்கு பலத்தை கொடுத்து பெரிய ஆசீர்வாதத்தை நீர் அனுக்கிரகம் பண்ணிருந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாவரும் அமரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.
அடுத்த ப்ரோக்ராமுக்கு எஸ்டேட் பிரதர் விஜயகுமார் பிரதர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த என்னுடைய சபை போதகர் ஐயா அவர்களுக்கும் குரு பாஸ்டர் சுக்ஸையா அவர்களுக்கும் ஏசப்பாவும் நன்றியையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை கடந்த 6 நாட்களும் அளவுக்கு அதிகமாக நம்மை ஆசீர்வதித்து அற்புதம் அதிசயங்களும் தந்து மறுபடியும் இந்த இடத்திலே ஒரு ஆராதனை பங்கெடுக்கும் அளவிலே அவர் நம்மளை உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு அவருக்கு நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தர் செய்த நன்மைகளை அற்புதங்களை சாட்சியாக சொல்ல வந்தவர்கள் முன் வந்து சாட்சி சொல்லும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சாட்சி யாரும் நாமம் கொண்டு இருக்க வேண்டாம், தைரியமாக வந்து முன் வந்து உங்களுடைய சாட்சியை சொல்லலாம். கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியை சொல்லலாம். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அதுல இருந்து விடுதலை கொடுத்து 2 மாசமா கண்ணுக்கு ஒரு காத்து தேசம் பார்க்க இந்த பிள்ளை சாட்சியாக நடத்துகிற இயேசப்பா வந்து சாட்சி சொல்வதற்கு பயந்தாலும் அந்த பலனை கொடுத்து இன்றைக்கு அந்த பிள்ளை இந்த இடத்துல சாட்சி சொல்வதற்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? வேற சாட்சி சொல்ல விரும்புகிறவங்க சாட்சி. இந்த இடத்துல சாட்சி நடத்துகிற தேவனுக்கு நன்றி. போன செவ்வாய்க்கிழமை வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்போ வந்து அம்மா சொன்னாங்க, நீ கிளம்பு, உன்னை நான் கிளம்பி கொண்டு விடியா அப்படின்னு. நான் கேட்டேன் ஏன் அப்படின்னு. ஒன்றுமே சொல்லலை. இப்போ நான் அப்பாட்ட கேட்டேன், ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லை காலையில் நீ போனதுக்கப்புறமே எனக்கு தனியாக தான் உட்காந்துருக்கா, பேசணும் இல்லை அப்படின்னு. அப்போது எனக்கும் ஒரு மாதிரி கதையெல்லாம் வரைக்கும் வந்துச்சு. நான் போய் படுத்தேன். அப்போ அம்மா சொல்லிச்சு, நான் உங்கள் ஸ்கூலில் போய் டிசி கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ வந்து போயிட்டு வந்த உடனே என்ன கேட்டேன், எனக்கு டிசி கிடச்சிதா அப்படின்னு. அது ஒரு ஃபார்ம் எழுதி கொடுக்க சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்போ கொஞ்சம் பயமாக தான் இருக்கு, என்ன ஆச்சுன்னே தெரியலை அப்படின்னு. ஒரு பாட்டி கூட்டிகிட்டு போய் கிச்சனில் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்க. அதுலேயும் நினச்ச ப்ரேயர் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு. ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எப்படி இருந்தால் சரியாகுதுன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணேன். ஒரு அரை மணிக்கூரில் எனக்கு ஒரு எரேமியா 51 வந்து 22வது வசனம் வந்து அதில் எல்லாமே வேண்டி நொறுக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வந்து அதில் இன்னும் கொஞ்சம் கூட நான் ஆவியில் ஜெபிச்சேன். அதனால கடவுள் அதனால அமைக்கு கொஞ்சம் விடுதலை பண்ணுறாங்க. அதுக்கு இயேசுவுக்கு நன்றி. இந்த பிள்ளைக்கு துணையாக இருந்த ஏசப்பாவுக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். வேற சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் சாட்சி சொல்லுங்க. தேங்க்யூ. அடுத்தபடியாக ஜாஸ்மின் வருஷம். ஹல்லேலூயா. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்க்கை வரவேற்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய சபை போதகர்களுக்கும் தலைமை போதகர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். உங்களுக்கு என்னதான் நீங்கள் அது எல்லாமே சகலம் அவருடைய நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று நம்ம அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் நம்ம எழும்பி தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி சொல்லி துதிப்போம். தேவன் நம்ம நடத்தின விதங்களுக்காக நன்றி சொல்லுவோம். அவர் சகலத்தை அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடித்தாரே. எல்லா தீமைகளுக்கும் நம்மளை விலக்கி பாதுகாத்தாரே. ஜீவன் தந்து நம்மளை அன்பு கூர்ந்தாரே. அந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்காய் தந்த ஜீவனுக்காய் நன்றிராபா. ஓ ராபரி ஷக்காவா. நீர் பலன் தந்திரப்பா, சுகம் தந்திரப்பா. இந்த நாளை எங்களுக்கு காண செய்திரப்பா. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவனுடைய ஆவினால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்ட வாக்கு
வார்த்தையின்படியா நீர் எங்களை வழி நடத்தினீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் பாதைக்கு தீபமா இருந்தீங்களப்பா. ஹalleluya. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிச்சமா இருந்ததப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹalleluya, ஹalleluya. நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க வார்த்தைகள் சொல்ல வர்ணிக்க வார்த்தைகளே இல்லப்பா. ஓ ரிபவா ரிஷக்கா பரவா பாரிகவா பாபரக்கவா ஓ ரிரிகவா பாபரவா. உம்முடைய அன்பு கரம் எங்களை தேற்றுவதற்காக நன்றி அப்பா. ஓ ராபா ராபா ரிஷக்கவா. உம்முடைய அன்பு கரம் எங்களை அரவணைத்ததுக்காக நன்றி அப்பா. ஓ ராபா ரிஷக்கா பாரவா பாரிகவா பாபரக்கவா. சர்வ வல்லவரே, சாவாமை இடையவரே, எங்களுக்கு ஜீவன் தந்தவரே, எங்களை காவ சேர்த்திருங்க, எங்களை தூக்கி எடுத்து உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி மீட்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹalleluya. ரிபவா ரக்கவா பரி பரவா பரி ஷக்கவா ஓ ரிகவா பாபா ரக்கவா ஓ ரிரிகவா பாரவா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உடைய எங்கள் இயேசுவின் நாமத்தை ஹalleluya நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. ஹalleluya. ராபா ரக்கவா பாரி ஷிகவா பாபா ஓ ராபா ரிகவா ரக்கவா ரிரிகவா பாரி ஷக்கவா பாபா ஓ ரக்கவா பாபா பாரி ஷிகவா ஓ ராபா ரக்கவா ரிகவா பாபா ரிகவா ரிகவா ஓ ரிஷிகவா பாபா ஓ ரிகவா ரக்கவா ரிரிகவா பாரி ஷிகவா ஓ ரிகவா பாபா பாபா. ஓமை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. உங்க அன்புக்காக நன்றி அப்பா. நீர் அழகுள்ள தேவனப்பா. பதினாயிரமே சிறந்தவரப்பா. ஓ ரிபா ரிஷிகவா பாபா. உம்மை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் உன்னதர், நீர் உயர்ந்தவர். எங்களுக்காக யாவை சிலுவையில் செய்து முடித்தவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் கொண்டாடுகிறோம். அந்த கிருபை எங்களுக்கு போதும், அந்த கிருபை எங்களுக்கு போதும்ப்பா. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி உயர்த்தி அழகு பார்த்தவரே, உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. உலகம் வெறுக்கையில் நீங்க மட்டும்தானே அரவணைச்சீங்கப்பா. அந்த அன்புக்காக நன்றி அப்பா. ஓ ராக்கவரி சக்கா பாரவா ரிகவா ராக்கவா ரிகவா பாரி சக்கவா ஓ ரிபனாவரி கவா ராக்கவா. ஹalleluya, ஹalleluya. உமக்கு மகிமை செலுத்துகிறோம்ப்பா. ஹalleluya. இல்லாதவங்க இருக்கிறவங்களை போல அழைக்கிற தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. ஓ ராக்கவரி சக்கவா ஓ ரிகவா பாபா ராக்கவா ரிகவா ஓ மகிமை செலுத்துகிறோம்ப்பா. ஹalleluya. ஓ ரிஷினி மரவா பாபா ராக்கவா ஓ ரிகி மரவா பாபா. சாரோனி யோசாவே பள்ளத்தாக்கு நீதியே அழகுள்ளவர் நீங்கப்பா. பழுதற்ற ரத்தம்ப்பா. நீங்க தேவ ஆட்டுக்குட்டியாப்பா. ஹalleluya, ஹalleluya. உறவுகள் பிரிந்த போதிலும் நண்பர்கள் எல்லாம் எங்க வருத்த நாளிலும் துணையாக வந்த அன்பு நீங்க மட்டும்தான்ப்பா. எங்க துணையாக நீங்க மட்டும்தான்ப்பா. எங்க துன்பத்துல தாங்க துணையாக நீங்க மட்டும்தான்ப்பா. வியாதியில இருக்கும்போது நம்பிக்கை இழந்த நிலைமையில் இருக்கும்போது எங்களை அன்பரால் சுகமாக்குறீங்க. உங்களுடைய வார்த்தையினால சுகமாக்குறீங்க. உங்க அன்பனால சுகமாக்குறீங்க. உமக்கு நன்றி. நீங்கதான்ப்பா எங்க பரிகாரி. உங்களால சொல்ல முடியுமா? நீங்கதான்ப்பா எங்க பரிகாரி. நீங்கதான் எங்க பரிகாரி. நீங்கதான் எங்க துணையாளர். நீங்கதான் எங்க ரட்சகர். நீங்கதான் எங்க விடுவிக்கிறவர். ஹalleluya. எங்க நம்பிக்கை நீங்கதான். உங்களால சொல்ல முடியுமா? வாக்கு பண்ணினவர் நானினார். வாக்குத்தத்தம் நிறைவேற்ற வல்லவர் அவர் ஒருவர் மட்டுமே. மனுஷன் வாக்க மாற்றிடுவார். ஆண்டவர் ஒருவர்தான். வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள தேவன். அவர் மாறாத தேவன். ஹalleluya. ரிஷக்கவா ஓமை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. ஹalleluya. எங்களுக்கு வழியே இல்லை, வழியே தெரியலன்னு சொல்ல நேரத்துல எல்லாம் நீங்க மட்டும்தானே வழியா வந்தீங்கப்பா. நீங்க தானே வெளிச்சமா நின்னீங்கப்பா. துணையாளரா நின்னீங்கப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஓ ரிஷக்கவா பாபா ரிரிகவா பாபா ஓ ரிரிகவா பாபா. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லைப்பா. உங்க உயிர்க்கடலின் மகிமை மாறுவதில்லை. ஓ மகிமை 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 மேகங்களினால் நிறையப்பட்ட மகிமை. ஓ ராகவா ரிஷக்கவா ஓ ராகவா பரவா ரிஷினி பரவா ஓ உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உங்க அன்பை உயர்த்துகிறோம். ஓ ரிகவா பாபா ரிஷினி பாபா. இயேசுவே, இயேசுவே அனைத்தை செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவரே. ஹalleluya. ராபா பாபா ஓ ரிகவா ரிஷிகவா பாபா. உங்க அன்பு போதும்ப்பா.
உண்மை நாங்கள் மகிமை படுத்துகிறோம், உண்மை நாங்கள் கொண்டாடுகிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. துதிக்கான மகிமைக்கு பார்க்கிறதே உங்க கிருபை எங்களுக்கு போதாப்பா. ஜீவனை பார்த்து உங்க கிருபை நல்லது, கிருபை நல்லதாப்பா, கிருபை நல்லதாப்பா. ஓ ரமா மகிஷக்கா வரமாப்பா, உண்மை அறிவினால எங்களுடைய கிருபை பெருகிறதுக்கான நன்றியாப்பா. அல்லேலூயா. வார்த்தையினால எங்களை பேச்சினவரை குடமிட்டவரை சோராய் சக்க வரவரவரக்கா. அப்பாவுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. நன்றியோடு சோலைக்கு வரவன் சக்க வரவரவா. ஓ சக்க வரவா. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே. Yeah.
நம்பிக்கை இழந்து இந்த நேரத்துல அப்பா நம்பிக்கை இல்லப்பா, வாழ வழியே இல்லை, இது முடியாது என்று சொன்ன நேரத்துக்கு அப்பா நீங்க தானே வந்தீங்கப்பா, நீங்க மட்டும்தானே வந்தீங்கப்பா, உங்க வார்த்தை தானே எங்களை சுமத்துங்கப்பா. நீருடைய வார்த்தையினால தாங்குகிற தேவன் என்று சொல்லப்பட்டது போல உடைய வார்த்தையினால எங்களை தாங்கினீங்களப்பா. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்தாவியானவரே, நீதியின் சூரியனே, உனக்கு நன்றி செலுத்துகிறப்பா. விடிவெள்ளி நட்சத்திரமே, உனக்கு நன்றி அப்பா. ஓ ரிவாவா ரிஷிகாவா ரக்கவா வாரிகவா ரக்கவா வரவா வரிகவரவா ரீரிகவா ரீரிவா ரக்கவா ரக்கவா ரிஷிரிவா பாவா பாவா ரக்கவா. ஹalleluya, ஹalleluya. உன்னை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த கூடுகைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. இந்த நாளை எங்களுக்கு காண செய்தவரே, சுகத்தோடு பலத்தோடு சமாதானத்தோடு இந்த நாளைகளுக்கு கொடுத்தீங்களப்பா. நன்றி ஆவியானவரே, எங்கள் குடும்பங்களை முழுவதையும் பாதுகாத்தவரே, எங்கள் பிள்ளைகள் தூரதேசத்துல படிக்கிற வேலை பார்க்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் ஹalleluya சகோதரர்களை குடும்பங்களை நினைக்கிறாப்பா. எல்லாரும் நீங்க சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்ததுக்காய் நன்றி அப்பா. என்ன நீங்க கரம் படித்து நடத்த போறீங்க, நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தையினால நிரப்ப போறீங்கப்பா. உடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் குணமாக்குகிறதப்பா, உடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் தாங்குகிறது ராஜா. ஹalleluya. பரிசுத்த வரவரவா ஆவியானவரே, உடைய நாமம் மகிமைப்படுகிறது. நீ ஒருவரை இந்த இடத்துல வெளிப்படுகிறதுக்காக நன்றி அப்பா. உடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதுக்காக நன்றி அப்பா. அநேக ஜீவனுள்ள சாட்சிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஹalleluya. வார்த்தை சுமந்து வருகிற உடைய மகனோடு நீ வெளிப்படுகிறீர். உடைய வார்த்தை ஹalleluya கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று சொல்லப்பட்டது போல உடைய வல்லமையான வார்த்தை உடைய மகனோடு வெளிப்படுகிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஒவ்வொருடைய வாழ்வுக்கு தீபமாய் வெளிச்சமாய் ஹalleluya பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உங்க வசனம் மட்டும்தான்ப்பா. அந்த வசனம் உங்களுடைய வாழ்வில் செயல்படுகிறது, தீபமாய் செயல்படுகிறதப்பா. ஓ ராக்கபரி பராக்கபர பராமதி தீபமா ராக்கபர பரபரி சுக்ரவா பாபா ஓ ரீரி கபா பாபா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவனுடைய ஆவினால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடைய வார்த்தை வெளிப்படுகிறதப்பா. ஹalleluya, ஹalleluya. உடைய வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறதப்பா, ஆவியாயும் ஜீவனுள்ளதா இருக்கிறதப்பா. அந்த ஜீவ வார்த்தை அப்பா உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் நீங்க கொடுக்க போறதுக்காக நன்றி அப்பா. ஆமென். Thank you Lord. உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் அப்படியே அமரலாம். இந்த நேரத்தில் வார்த்தை சுமந்து வருகிறார் நம்முடைய போதகரை அவை கருக்களை தட்டி உற்சாகமாக வைக்கிறோம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்து எம்பசி சபையில் வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ரெகுலரா உள்ளவங்க காணல. இந்த உலகத்துல கர்த்தரை விட எதுவுமே பெருசு கிடையாது. இப்போ என் மகளா இருக்கட்டும், 10th எக்ஸாம் தான் எழுதுறாங்க. பட் எனக்கே தெரியல, 2 வாரமா எங்க வரல, கீபோர்ட் ப்ராக்டிஸ் வரல, கர்த்தருடைய சமூகத்துல லேட். வேற ஆட்களை குறை சொல்றதோட என்ன நான் குறை சொல்லலாம், என் வீட்டில் குறை சொல்லலாம். ரொம்ப கஷ்டம். 10th என்ன, 9th என்ன, 12th என்ன, வாழ்க்கையை கொடுக்கிறவர் யாரு தான்? உங்க பரீட்சையா? 10th எக்ஸாம்னா கர்த்தரை சேவை செய்யறதை விட வேற என்ன சேவை இருக்கு? எந்த காரணம் வேணாலும் சபை கூடி வருதலை விட்டு விடாதுங்க.
கர்த்தர் என்ன சொன்னாரு? விட்டு, நீங்க விட்டுட்டீங்கன்னா அவர் கைவிடுவார். அவர் கைவிட்டா கஷ்டம். நீ யாருன்னு கேட்பாரு. நான் உங்கள்கிட்ட கடினமா சிலதை பேச விரும்பல. ஏன்னா நீங்க ஏன்னா இந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் இறக்கத்துக்கு இடமே இல்லை. ஈவிரக்கம் பார்க்கவே முடியல. அப்போ அந்த இயேசுவா சிலுவையில தொங்கி நின்ற இயேசுவா வெளிப்படுத்துறதுக்கு இயேசுவோடைய முகத்தை பார்த்து அவன் செத்தவன் ஆனான். அவர் பயங்கரமா இருப்பார். கிருபையின் காலம் முடிஞ்சு போயிடும். எதற்காகவும் எந்த ரீசனும் கிடையாது. சபை கூடி வருதலை விட்டு விடுவதற்கு எந்த ரீசனும் கிடையாது. நான் சில காரணங்களை சொல்லலாம். இப்ப நான் அதை உங்களை துக்கப்படுத்த விரும்பல. சிலரை நீங்க எதுக்கு முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ காட் அதை பார்ப்பார். உங்க இக்கட்டான நிலையில எல்லாரும் கைவிட்டிருப்பான். கர்த்தர் அங்க நிற்பார். சும்மா டைம் பாஸுக்கு ஹalleluya சொல்லாது, அனுபவிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு புரியும். உங்க சூழ்நிலை வரட்டு, கைவிடுகிற சூழ்நிலை வரட்டு, அப்போ புரியும். 10th எக்ஸாமோ எந்த காரியமோ எந்த அவசரமும் கிடையாது. நாசில சுவாசம் இருக்கா, காய்ச்சலோ எதுவோ வாங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது. பட் அது சபை கூடி வருது. அது எந்த உங்களுக்கு அன்னைக்கு எந்த லாபம் கிடைக்குதோ, என்ன வேலை, அன்னைக்கு ஒரு நாள் தான் டாக்டர் எங்களுக்கு ஆர்டர் கிடைச்சது. அந்த ஆர்டரை நீங்க நஷ்டமும் குப்பையும் எண்ணி பாருங்க. பாருங்க, கர்த்தரை சேவிக்கிறத தள்ளிக்கு வேற எதுக்கும் யுத்தம் பண்ண வேண்டியதான். யுத்தத்துக்காக நம்ம ரெடி ஆக வேண்டியதுதான். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டிய வேலை நம்ம தான். ஜெயம் யாரால வரும்? நம்ம லைஃப் என்னன்னு தெரிஞ்சிச்சு வைங்களேன், நம்ம வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைக்கு விலை என்ன, நீங்க யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. நீங்க ஏதோ ஊழியர்களை பாக்குறீங்க, ஏதோ எல்லாரும் சபைக்கு போறாங்க, சர்ச்சுக்கு போனோம், ஓய்வு நாள். நீங்க யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்க நினைவுக்கு கூட காட் விலை கொடுக்குறாரு தெரியுமா? அவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க. நீங்க பேசலாம், ஆண்டவரை துதிக்கலாம், பட் உங்க இருதயத்துல என்ன இருக்குன்னு கொடைஞ்சு பார்ப்பார். அதனாலதான் நமக்குள்ள வாழ வந்தார். அவரை போல ஒரு பரிசுத்த ஆவியானவர் யாரு? துணையாளர், கவுன்சிலர், தேற்றவாளர், ஆலோசனை கர்த்தா. எந்த சிச்சுவேஷன், எந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கு கரெக்டா என்ன கொடுப்பாரு? கரெக்டா வார்த்தை கொடுப்பாரு, கரெக்டா கைட் பண்ணுவார். நம்ம இருதயத்துக்குள் வாழ்ற தேவனை விட்டுட்டு எங்க தேடிட்டு இருக்கோம்? உலகம் எங்கும் பார்த்துட்டு இருக்கோம் பரிகாரம். ஓ, அவங்க வர்றாங்க, இவங்க வர்றாங்க, எனக்கு யாரோ ஒரு தீர்க்கதரிசி எனக்கு செய்தியை கொண்டு வர்றாங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள தீர்க்க தரிசனத்தை யாரு தான் சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். அவர் God, you cannot serve two masters. ரெண்டு எஜமான்களை முடியாது. வசனம் எனக்கு தெரியல, அதை எடுப்பீங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் கவனமா கேளுங்க. மத்தேயு 6 அதிகாரம் 24.
24. கவனமா கேளுங்க, தயவு செய்து கவனமா கேளுங்க. நான் இதுல ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் சொல்ல தேவையில்லை. 2 எஜமான்களுக்கு ஊழியம் யாரு சொல்றது? பவுல் சொல்லல, யோவான் சொல்லல, யாரு சொல்றாரு? இயேசுவே உன்னத தெய்வமே அவர் சொல்றார். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவராலும் கூடாது. ஒருவனாலும் கூடாது, எவனாலும் முடியாது. உலகத்துல மனிதனா பிறந்த எவனாலையும் 2 எஜமான, தயவு செய்து போனை சைலண்ட் வைங்க. 2 எஜமான என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்ய. சேவை. ஆக்சுவலி நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஹலோ, நீங்க இல்லாட்டாலும் உங்க உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் என்ன பண்ணிட்டு தான் இருக்கு? வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. வேலை செய்யாம இந்த உலகம் ஜீவு ஒர்க், உயிர் இல்லைன்னு அர்த்தம். அந்த ஒர்க் வேலை செய்யலைன்னா, வாட்ச் வேலை செய்யல, ஒர்க் ஆகலைன்னா அது என்ன? பேட்டரி போட்டு பார்த்தா பாட்டு, அதுக்கப்புறம் அது என்னதான்? போன் ஒர்க் ஆகலைன்னா என்னதான்? ஹலோ, நீங்க வேலை செய்யறது, நீங்க சேவை செய்யறது 2 பேருக்கு பண்ண முடியாது. ஏதாவது ஒரு எஜமானன் தான் யாராலையும். கழிந்த நாட்கள் சொன்னேன், சிறு பிள்ளை கூட நம்ம பள்ளிக்கூடம் எதுக்கு அனுப்புறோம்? இப்ப 10th பரீட்சை 12th பரீட்சை எதுக்கு இல்ல? சர்ச்சை விட இப்ப எது முக்கியம்? படிப்பு முக்கியம். எதுக்கு படிக்கிறாங்க? எதுக்கு மார்க் வாங்குறாங்க? எதுக்குதான்? பணம் இருந்தால் இதுக்குதான் எல்லாரும் ஓடுறாங்க. கவனமா கேளுங்க. 2 எஜமானனே ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவரை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். ஏதாவது 2 வேலை செய்வானா, ஒண்ணுல ஒரு வேலை என்ன பண்ணுவான்? பகைக்கணும். மெய்யாகவே இன்றைக்கு நான் ஒரு அரசாங்க மருத்துவம். இன்றைய நாள் நான் எவ்வளவு போராடி பார்த்தேன். ஆனா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட இருக்கிறவங்க எல்லாரும் சர்ச்சுக்கு போவாங்க, சர்ச்சில் போய் கிடந்து வளர்ப்பாங்க. எனக்கு இந்த நாளுக்கு வேண்டி நான் எதை வேணாலும் செய்யறதுக்கு நான் வேணாலும் 24 மணி நேரம் வேலை செய்வேன். எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எனக்கு என்ன தாங்க? லீவு தாங்க. என்ன விட்ட எனக்கு இருக்கிற அதிகாரமும் வித்தையும் அறிவும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு 10:30 வரைக்கும் நான் இங்கதான் இருக்கணும். அந்த எஜமான நான் சேவிக்கல. நான் அங்க இருந்தாலும் என் வேலையை நான் கரெக்டா செய்வேன். பட் என் மைண்ட் எப்பண்டா சபைக்கு வரணும் அண்டவரே என் இருதயத்துல ஒரு பேச்சு கொடுப்பாங்க. சில பேச்சுல கூட நம்ம மைண்ட் திசை திரும்ப கூடாது. என் மைண்டை இருதயத்தை தாக்க முடியாது. பட் என் மைண்டை ரொம்ப கவனமா வச்சுருவேன். என்ன வரும் இன்னைக்கு? ஐயோ உங்களை காணவே இல்லை, ஐயோ என் ஹஸ்பண்ட் உங்களாலதான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், நீங்க இருப்பீங்கன்னு தெரிஞ்சு நான் அவரை கூட்டிட்டு வந்திருப்பேன். தப்பா நினைக்காதுங்க. நான் உங்களுக்கு இன்னைக்கு மருந்து தரேன். இன்னைக்கு எனக்கு பேசுறதுக்கு எனக்கு என்ன இல்லை, ரொம்ப நீங்க மேட்டர் சொல்லுங்க. அவங்களுக்கு ரொம்ப டாக்டர் ஒரே சிரிப்பு தான் அவங்களுக்கு. என் மைண்ட்ல எதுலையும் நான் என்ன பண்ண மாட்டேன், டிஸ்ட்ராக்ட். என் மைண்ட்ல வேற ஒண்ணு ஏறி என் மைண்ட கவனம் திசை திரும்புறதுக்கு நான் இடம் கொடுக்க அனுமதிக்க மாட்டேன். அது யாருதான்? அது என் கையில தான் இருக்கு. என்னைக்கு இங்க கர்த்தரை சேவிக்கிறதுக்கு என் உலக பணி எந்த பணியா இருந்தாலும், ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தை தேவன் எங்க தந்திருக்கிறாரு? எங்க மேல தந்திருக்கிறாரு. அவர் தோல் எங்க இருக்கு? அவருடைய சரீர உறுப்பு யாருதான்? நம்ம தான் சொல்ல முடியும். சொல்லுங்க, அல்ல நான் தான். எனக்கு அந்த ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ண வேண்டியது? இயேசுவானவர் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டியது. எப்போ அந்த ராஜ்ய பணிக்கு, அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு எப்போ எனக்கு ப்ராப்ளம் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன? தேங்க்யூ டாக்டர், கவர்மெண்ட் வேலையை விடாதுங்க டாக்டர்,
பாதாளத்துக்கு போனாலும் என்ன கொண்டு போகலாம்? கவர்மெண்ட் டாக்டர், கவர்மெண்ட் கக்கூஸ் கிளீன் பண்ணாலும் கவர்மெண்ட் கக்கூஸ் கிளீனா. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு அரசாங்க வேலையில தூக்கு வேலை யாரு? இன்ஜினியர் படிச்சவங்க. படிப்பு என்ன படிச்சவங்க? ஐடி இன்ஜினியரிங் படிச்சவங்க. இப்ப என்ன தேடுறாங்க கவர்மெண்ட்ல? டாய்லெட் கிளீன். கவர்மெண்ட் ஜாப். மை காட், வேதி உலகம் எங்க ஓடிட்டு இருக்கு. வாசம். ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். ஏதாவது ஒரு ஆளை தான் சேவிக்க முடியும். ஒன்னிலே ஒரு ஆளை நேசிக்க முடியும். இன்னொரு ஆளை என்னதான் பண்ண வேண்டியது இருக்கும்? பகைக்க வேண்டியதுதான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஹலோ, ரெண்டு எஜமானனுக்கு பேர் என்னவா? என்ன அழகா இங்க கொடுத்திருக்கு. ஆங்கிலத்துல மாமன், இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க. ரெண்டு எஜமானுக்கு பேர். ஒரு எஜமானுக்கு பேர் யாருதான்? நம்ம எல்லாரும் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ரெண்டாவது எஜமானுக்கு பேரு ஹலோ, உலக பொருளை யூஸ் பண்ணுங்க. உலக பொருளுக்கு எங்க இடம் கிடையாது? எங்க இடம் கிடையாது? கிடையவே கிடையாது. ஏதாவது ஆனாலும் நோ ப்ராப்ளம், போ. ஹலோ, யார? ரெண்டு எஜமான். ஒரு எஜமானனுக்கு பேரு அவர்தான் எஜமான். இன்னொரு எஜமானனுக்கு பேர் என்னவா? அது புரியுதா? என்ன உலக பொருள் தானா அடுத்த எஜமான்? நீங்க கரெக்டா மெய்யான எஜமானனை சேவிச்சு பாருங்க. ஒன்னிலே எஜமானா இருக்கணும், அல்லாட்டி அடிமையா இருக்கணும். ஹலோ, இன்னைக்கு உலகத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். உலகத்தை எப்படி சேவிக்கிறாங்கன்னா, உலக பொருள். ஐயா, தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதம் என்ன? பூமியை ஆண்டுகொள். இத நீ ஆண்டுகொள். உலக பொருள் ஒன்ன ஆண்டு கொள்ளக்கூடாது. உலக பொருள் ஒன்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஹலோ, ஐயா, பணம் வேணும், கோடி பணம் வேணும், கோடி பணம் வேணும். உண்மையாக 2 நாட்களுக்கு முன்பு, இதெல்லாம் லைவ்ல சொல்ல முடியாது, முஸ்லிம் சகோதரர்கள், பர்மா தேசத்திலிருந்து வந்த முஸ்லிம் சகோதரர்கள் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க தேசத்துல அவங்க மைனாரிட்டி. அதனால எங்க மதத்தை நாங்க விட முடியாதுன்னு வைராக்கியமா எங்க வந்திருக்காங்க. நாங்க ஒரு கேம்புக்கு போனோம், மெடிக்கல் கேம்ப். அங்க இங்க அகதிகளா இருக்காங்க. நம்ம வாழ்ற இடம் என்னன்னா ஃபுல் குப்பைகளை கலெக்ட் பண்ணி, ஒரு குரூப் கிளாஸ், நிறைய கிளாஸ், இந்த கிளாஸை செப்பரேட் பண்ணி, கிளாஸ் பீஸ கையில ஒண்ணுமே வெறும் வேஸ்ட், குப்பை வேஸ்ட் எடுத்து அதுல இருந்து தேவையானதை என்ன பண்றாங்க, செப்பரேட் பண்ணி ஒரு ரீசைக்கிளிங்காக கொடுக்குறாங்க. புரியுதா? உண்மையாவே அவங்கள்ட்ட பேசினேன். அவங்க கடினமா இருக்காங்க. ஒரு சகோதரி சுவிசேஷத்தை சொன்னாங்க, எங்களுக்கு எது வேணும் தாங்க, எங்க உயிரை வேணும், நாங்க சாக வேணும்னு சாகும். ஆனா எங்க தேவனை, எங்க அல்லாவை நாங்க யாருக்காக என்ன பண்ண மாட்டோம். இப்ப நான் இதை கவனிச்சுட்டே இருக்கேன். உங்க பழைய ஏற்பாடு, நீங்க யாருடைய பிள்ளைகள்? இப்ராஹிம். நாங்களும் எங்க தகப்பன இப்ராஹிம் தான். ஆதாம் எப்போ முதல் ஆதாம் தான். உங்க பழைய ஏற்பாடும் எங்க பழைய ஏற்பாடும் எல்லாம் சேர்ந்தான். பிரச்சனை எங்க என்ன? நீங்க இன்னும் உங்க தேவனை எப்படி பாக்குறீங்க? கடவுளே ரொம்ப பயப்படுவாங்க. எங்க தேவன் எங்களுக்குள்ள வந்துட்டாரு, எங்களை பிள்ளைகளா மாத்திட்டாரு. உடனே ஐயோ அப்படி பேசாது. கடவுளுக்கு எப்படி பிள்ளை பழக்கம்? கடவுள் எப்படி பாவம் செய்யாதே. கடவுளுக்கு எப்படி? அம்மா, உங்க தேவன் எப்படி இருக்கிறாரு?
இன்னும் தேவனா இருக்கிறாரு, நீங்க அவரை பயந்து பயந்து கடவுளே கடவுளேன்னு பயந்து பயந்து அவரை என்ன பண்றீங்க? அவரை தொழுது கொள்றீங்க. எங்க தேவன் என்ன வந்துட்டாரு? எங்களுக்குள்ள எங்களை பிள்ளைகளாய் மாற்றி விட்டார். அங்க கொஞ்சம் சிந்திக்க சொல்லுங்க. நான் ஏன் இதை சொன்னேன்னா, கொஞ்சம் கூட பணம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க? சுவிசேஷத்தை அவங்க பிரச்சனை சால்வ் பண்ணா அவங்க சுவிசேஷத்தை, இந்த இயேசு நாங்க ஏத்துக்கிறோம் டாக்டர். ஹலோ, பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேறு. பணம் பணம் எல்லாத்துக்கும், நம்ம வேதம் தான் சொல்லுது, எல்லாத்துக்கும் உதவும். அல்லேலூயா. இன்னும் ஒரு எஜமான் தேவனா, இன்னொரு எஜமான் யாரா? எல்லா மனிதர்களும் ஒன்றில் கிறிஸ்தவர்கள் கூட ஒன்றிலே either they should follow ஒரு மாஸ்டர் காட், அல்லாட்டி யார் உலக பொருளை என்ன பண்ணணும், அதுக்கு பின்னாடி ஓடணும். நம்ம செய்யற ஒரு கிரியையும் காரியமும் அதை வெளிப்படுத்தும். நீங்க யாரை சேவிக்கிறீங்க, யாருக்கு பின்னாடி ஓடுறீங்க, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்கன்னு சிறு பிள்ளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கவனமா இருங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உலக பொருளாலும் சரி. அவர் என்ன எஜமான பேசிட்டு அவர் என்ன சொல்றாரு? ஐயோ டாக்டர், வயிற்று பழப்பு பார்க்கண்டாமா, வயிற்று பழப்பு பார்க்கண்டாமா, என்னத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரு சொன்னா? அவர் பொய் சொல்வாராங்க? இயேசுவே சொல்றாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. அடுத்த நாள் என்ன சாப்பிடுவோம், என்ன உடுப்போம், எங்க தூங்குவோம், கூரை கிடைக்குமா, வீடு கிடைக்குமா, உடை கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமா, வயிற்று பிழைப்புக்கு என்ன செய்வோம், அதை பற்றி என்ன பண்ணானுங்க? யாரு சொன்னா? நம்புறீங்களா அவரை? ஓகே. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் ஆகாரம்னு சொல்ற நேரம் தான் அந்த வசனத்துக்கு நான் வர்றேன். உடலை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை கூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? எல்லாத்தையும் உங்களுக்காக தான் நான் சிருஷ்டித்திருக்கிறேன். இந்த பறவைகள், மீன்கள், அவங்க டென்ஷன் எடுக்கிறாங்களா நாளைக்கு என்ன சாப்பிடணும்? ஒரு பறவை ரேர். ஆக்சுவலி இப்ப நம்ம சில பறவைகள் எல்லாம் கரிஞ்சு போய் கிடக்கும். அது நம்ம கதிர்வீச்சினாலையும் நம்மளுடைய இந்த பறவைகள், சிட்டுக்குருவிகள் எல்லாம் இப்ப நம்ம தான் இந்த 4G 5G இந்த ரேடியேஷன்னால இன்னைக்கு எல்லாம் இல்லை. அல்லாட்டி பசினால ஒரு குருவி செத்தது, அல்லாட்டி ஒரு பட்சி செத்ததை பார்க்க முடியாது. அது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்னால தான் என்ன இருக்கும்? ஹலோ, அது சமைக்குதா? சாப்பாடு எங்கேயாவது சேர்த்து வச்சிருக்கா அதுக்கு உணவு? இது எல்லாத்தையும் காட்டுற நீங்க எவ்வளவு விசேஷித்தவர்கள். ஏன் கவலைப்படுறீங்க? நாளைக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் படிப்புல எவ்வளவு மார்க் கிடைக்கும், எனக்கு என்ன சீட்டு கிடைக்கும், என்ன வேலை கிடைக்கும், என்ன சம்பளம் கிடைக்கும், எப்படி வருமானம் வரும், யோசிச்சு யோசிச்சு 90 வயசுல போக வேண்டிய ஆளு இப்ப 40 வயசுல என்ன ஆகுது? அட்டாக். 40 வயசுல என் கூட படிச்சவங்க எல்லாம் நிறைய பேர் இல்ல, உலகத்துல இல்ல, எங்க வந்து அட்டாக். இது குழந்தைகளை பாருங்க, அவங்களுக்கு எந்த டென்ஷன், எப்போ உடம்பு வயசாகும் தெரியுமா? அந்த டென்ஷனா கவலைப்படப்பட. இந்த பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்போம் தெரியுமா? படி, அவளப்பார், அவளப்பார். நைட்டு நீ தூங்கிட்டு இருக்க, அந்த வீட்டுல பக்கத்து வீட்டுல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அவன் எதுக்கு லைட்டை போட்டான்? டாய்லெட் போறதுக்கு லைட்டை போட்டான்.
அங்க பாரு, அவங்க வீட்டுல பாரு, 1 மணிக்கு அங்க என்ன எரியுது? லைட் எரியுது. நீயே இருக்குது, கடந்து தூங்கு. சீரியஸா இந்த சின்ன பிள்ளைகளுக்கே என்ன கொடுக்கிறோம்? போட்டி போட்டி விதைக்கிறோம். உலகத்தை பார்த்து உலகத்துக்கு ஒத்த வேஷம். நான் ஒரு உலக பிரகாரமா ஒரு மருத்துவம் தான், உலக பிரகாரமானவன் கிடையாது. பட் கர்த்தருடைய வருகை தாமதித்தால் இந்த மருத்துவ உலகத்துல நான் எங்க நிற்பேன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் வெளிப்படையா அதை என்ன பண்ண முடியாது. நான் எங்க நிற்பேன்? ஜாதிகளுக்கு பிதான்னு சொல்றார். ஆபிரகாம் கொடுத்த நீ ஜாதிகளுக்கு பிதா. ஜாதிகள் ஃபாதர் ஆஃப் நேஷன். ஜாதின்னு சொல்றது நம்ம உண்டாக்குனதல்ல. ஜாதின்னு சொல்றது எப்படி? இப்போ ஒரு இன்ஜினியர் அல்லாட்டி சப்போஸ் டீச்சர்ஸ் ஒரு உலகம், அவங்களுக்கு என்ன, அவங்க ஒரு நேஷன். டாக்டர்ஸ், மருத்துவர், இதுல அவங்க ஒரு நேஷன். ஒரு ராஜ்யம், ஒரு தேசம். கர்த்தர் அங்க அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஸ்தானாதிபதிகளை எப்படி வச்சிருக்கிறாரு? பிதாக்களா வச்சிருக்கிறாரு. நான் அதை புரியல. நான் எங்க நிற்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நான் சாம்பிள் பார்த்துட்டேன். பிரச்சனை உண்மை வாழ்வா சாவான்னு பிரச்சனை வர்ற நேரம் தீர்வு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. போகட்டும். எங்க வாசனம்? அவைகளை பார்க்கும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஓகே, praise the Lord. See, இன்னொன்று பாருங்க. இந்த காரியத்தை மனதில் வைங்க. எதற்காகவும் எதிர்காலமும் எதற்காகவும் போட்டு என்ன போட்டாரு? நம்ம மைண்டை போட்டு ரொம்ப டென்ஷன் ஆகாது. உங்களுக்காக டென்ஷன். பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு வந்திருக்கிறார்? நமக்குள்ள வாழ எதுக்கு வந்திருக்கிறாரு? அவருக்கு தூங்குறதுக்கு இடம் இல்லைன்னா. இன்னைக்கு நிறைய பேர் பல கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாரு? நித்திரை பண்ணிட்டு தான் இருக்காரு. இயேசு கிறிஸ்து படகுல தூங்கிட்டு இருந்தாரு. ஐயோ, ஆவியானவரை போல விட்டு கொடுத்து பாருங்க உங்க லைஃப். அவர்கிட்ட விட்டு அவர் எப்படி நடத்துறாருன்னு பாருங்க. அவருக்கு கூட கம்யூனிகேஷனே இல்லை. அவரோட எப்படி பேசணும், அவர் என்ன பேசுறாரு அதை கேட்கறதுக்கு நம்மளை என்ன பண்றது இல்லை, பழக்க வைக்கிறது இல்லை. ஜபம் பண்றதுல எப்படி அதை பற்றி டவுட்டே வராது. நான் எதிர்பார்ப்பேன் ஏதாவது டவுட் கேட்பாங்க. எப்படி ஜபிக்கலாம்? எவ்வளோ இருக்கு ரகசியம். தேவன் பாருங்க, அவர் சீப்பா கிடைக்க மாட்டார். அவருடைய பிரசன்னம் வந்துட்டார், நம்ம இருதயத்தில் தங்குறார். ஆனா அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும்னா அதுக்குள்ள ஒரு தாகத்தை நம்ம காமிக்கணும். ஹல்லேலூயா. வெறுமையாக்கணும். அவர் ரெடியர். அவர் ஒருத்தனுடைய, ஒரு மனுஷனுடைய லைஃப் அவர் பொறுப்பெடுத்துட்டாருன்னு இல்லை. அவன் சாதா மனுஷன் அல்ல. ஐயா, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் தேவன். ஓகே, காட் தானே. காட் எங்க இருக்கிறாரு? அப்ப நம்ம யாரு? நமக்குள்ள இருக்கிற ஜீவன் என்ன? அப்ப நம்ம யாரு? சிந்தை புதி ஆகிறதுனால, உங்க சிந்தை, உங்க மைண்ட் புதிதாகிறதுனால தான் நம்ம லைஃப் என்ன ஆகும்? நான் ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம காட் பாருங்க. நான் இன்னொன்று சொல்றேன், நம்ம எல்லாருமே இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருமே அவருடைய ஊழியக்காரர்கள் தான். லேவியர் கோத்திரர், லேவியர்.
சரி, நம்ம காடை பற்றி நான் ஒரு சில வசனத்தை ஹல்லேலூயா. யாத்ராகமம் 20:5 பல வசனங்கள் இருக்கு. நான் அதை அவர் எப்படிப்பட்ட அவர் எரிச்சல் ஜெலஸ் காட். சரி, அதை வாசிக்கிறது முன்னாடி ஒண்ணு புரிஞ்சிடணும், நம்ம எல்லாருமே ஊழியக்காரங்க. இப்ப காட் நம்ம எல்லாருமே யாராவது ஒரு எஜமானனை சேவிக்கணும். இப்ப நம்ம தேவனை சேவிக்கிறோம், நம்ம எல்லாமே கர்த்தருடைய வீட்டுல ஒரு பாத்திரம், கர்த்தருடைய வீட்டுல ஒரு பாத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலமா பேசிட்டு இருந்தேன், பலர் கவனிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் வசனம் இருக்கு, நான் அந்த வசனம் எடுக்கணுமா? நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வீட்டுல அநேக பாத்திரங்கள் உண்டு. அந்த வசனம் தெரியும் தானே? அந்த பாத்திரங்கள் எல்லாம் எதுக்காக? ஐயா, என் வீட்டுல இப்ப நான் எஜமானா இருக்கிறேன், பல பாத்திரங்கள் இருக்கு. பாத்திரங்கள் எதுக்காக? யாருக்கு யூஸுக்காக? எஜமானனுடைய யூஸுக்காக. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பூஜாவா, இது பேர் என்ன? வாஸ் ஃப்ளவர் வேஸ். ஃப்ளவர் வேஸ். இந்த வேஸ் என்ன? இந்த பாத்திரம் எதை தாங்கிறது? இது மேடையை, பலிபீடத்தை அழகுபடுத்த, ஓகேவா, அழகுபடுத்த வச்சிருக்கிறோம். இந்த பாத்திரத்துல என்ன வைக்கலாம்? பூக்களை என்ன பண்ணலாம்? வைக்கலாம். அதே இது பாத்ரூமுக்கு போனா எனக்கு இப்போ ஒரு மக்கு தேவை. பாத்ரூமுக்கு போனா என்ன தேவை? இந்த கூஜா அங்க வந்து நின்று எனக்கு இந்த கூஜா அல்லாட்டி, உங்களுக்கு புரியுதா? எனக்கு பசிக்குது, பாத்திரம் இந்த அழகான பூஜா தான். இதுல சாப்பாடு வச்சு தந்தா சாப்பிட முடியுமா? அல்லது சாப்பிட வேண்டிய பிளேட்ல நீங்க பூக்களை வச்சு தந்தா நல்லா இருக்குமா? எல்லா பாத்திரத்துக்கும் என்ன உண்டு? எஜமானனுக்கு தெரியும் எந்த நேரத்துல, எந்த இடத்துல, எந்த பாத்திரம் பிரயோஜனப்படணும்னு யாருக்கு தெரியும்? நம்ம சேவிக்கிற எஜமானனுக்கு தெரியும். எதுலயுமே எல்லா பாத்திரமும் எல்லாவற்றுக்கும் என்னதான்? அதுல அதிகமா பாத்ரூம் போற நேரம் தான் கஷ்டம் தெரியும். என்ன இல்லைன்னா, தண்ணி இல்லைன்னா பெரிய பிரச்சனை. வெளிநாட்டுல எல்லாம் பேப்பரை யூஸ் பண்ணுவாங்க, பிரச்சனை இல்லை. அதோட பாத்திரம் இல்லைன்னா, தண்ணி இருக்கு, பாத்திரம் இல்லைன்னா, ஏன்னா அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நம்ம இருந்திருக்கிறோம். ஏன்னா நம்ம உலகம் ஃபுல்லா போறதுனால இந்த வெளிநாடுகள்ல நம்ம இந்தியன் மாடல்ல என்ன இருக்காது? இந்தியன் மாடல்ல என்ன இருக்காது? ஜக்கம், மக்கம், பக்கெட்டும், வாளியும், தண்ணியும் சில நேரம் இருக்காது. அப்ப டாக்டர் எப்படின்னா தண்ணி இல்லாம நம்ம என்ன நடக்காது? வெளியே பழகிட்டு பார்த்துருக்க. கிளீன் ஆனாலும் மனசு என்னவா இருக்கும்? தண்ணி இல்லைன்னா என்ன ஆகாது? ஹலோ, எல்லா பாத்திரத்துக்கும் என்ன உண்டு? எல்லா பாத்திரத்துக்கும் அதுக்கு உரிய என்ன உண்டு? கனமும் அதுக்குள்ள எஜமான் அதுக்கு யூஸ் பண்ணதுதான் வச்சிருக்கிறார். இல்ல மக்கு, பாத்ரூம்ல இருக்கிற மக்கு ரொம்ப யூஸ், அதை கொண்டு ஹாலில் ஷோகேஸ்ல கொண்டு வைக்கலாமா? எஜமான் பார்த்து என்ன பண்ணுவாரு? தட்டி தான் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டுல எல்லா பாத்திரங்களுக்கும் என்ன உண்டு? வேலையும் உண்டு, பிரயோஜனமும் உண்டு. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பணிவிடையை செய்கிறவர்கள் தான், ஊழியம் செய்கிறவர்கள் தான். ஆனா கர்த்தருக்கு எல்லாவற்றையும் விட கர்த்தருக்கு முக்கியமானது என்ன தெரியுமா? நம்மளோட ஒரு அந்யுன்யம், நம்மளோட ஒரு பர்சனல். நீங்க தனித்தனியா காட் உங்களோட என்ன பண்ண விரும்புறார்? அந்யுன்யம், பழக விரும்புறார். அதிகமா பாருங்க, சில ஊழியக்காரங்க நம்ம ரொம்ப பிஸியா இருக்கோம், ஊழியம் ஓடிட்டே இருக்கும், எல்லாம் செய்வோம். ஆனா காடுக்கு அவருடைய சமூகத்துல இருந்து அவரோட செலுத்த வேண்டிய டைம் என்ன பண்ண மாட்டோம். காட் 24 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறார். யூ டோன்ட் நோ. இன்னைக்கு காலம் கூட ஒரு வசனம் வாசிச்சோம்.
அதை வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக எலியா பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது அவர் கர்த்தருக்கு சவுண்ட கேட்க விரும்புறார். அப்போ நீ வெளியே வந்து பர்வதத்தில் நில் என்றார். நில்லு. ஓகே. அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு கர்த்தர் என்ன பாக்குறாரு? கடந்து போனார். கிராஸ் பண்ணி போறார். கிராஸ் பண்ற இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் வந்துட்டு. இப்போ கர்த்தருடைய பிரசன்னம் வந்துட்டுன்னா அது பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. பலத்த பெருங்காற்று. இந்த கர்த்தர் கிராஸ் பண்ணி போறாரு. பெரிய கிராஸ் பண்ற நேரத்துல என்ன ஆகுது? பலத்த காற்று. கண்மலையை உடைக்கிற அளவுக்கு என்ன வருது? காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. அந்த காற்றுல பாதையை உடைக்கிற அளவுக்கு காற்று. மனுஷன் ஏமாத்திரம், மனுஷன் நிக்கிறான். அந்த பலத்த காற்றிலையும் பாதைகள் பிளக்கிற அளவு காற்று. ஆனா கர்த்தர் அதுல இருக்கவில்லை. கர்த்தர் அதுல இருக்கவில்லை. ஆனா அவர் கிராஸ் பண்ணி தான் போனார். கர்த்தர் அங்க கிராஸ் பண்ணி தான் போனார். ஆனா கர்த்தர் அங்க இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சி பயங்கரம். பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அந்த பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. எர்த்குவேக்லயும் கர்த்தர் இல்ல. அடி இடி முழக்கம். அக்கினி அக்கினி அக்கினி. அடுத்தது பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினி ஃபயர் 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 ஃபயர். வாங்க எல்லாரும் ஃபயர் ஆவுங்க ஃபயர் ஆவுங்க. அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினியிலேயும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. எல்லா சத்தத்துக்குமே அப்புறம் ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது, மெல்லிய சத்தம் கேட்கறதுக்கு தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நம்ம மைண்ட்ல பல டென்ஷன் இருக்கிற நேரம், நம்ம மைண்ட்ல பல நினைவுகள், பல சிந்தைகள், பல காரியத்தை யோசிச்சுட்டு இருக்கிற நேரம், பல சத்தம் கேட்டுட்டு இருக்கிற நேரம், கர்த்தருடைய மெல்லிய சத்தம் அவர் 24 அதுக்காக தான் நமக்குள்ள இருக்கு. அவர் உறங்க வரலங்க. என் ஆடுகள் என் சத்தத்தை, அதுக்கு தெரியும், சவுண்ட் தெரியும். ஆனா நம்ம என்ன நல்ல மேய்ப்பனேன்னு சொல்லுவோம். ஆனா மைண்ட் எல்லாம் எங்க இருக்கும்? வேற ஒரு பரிகாரத்தை தேடிட்டு இருக்கும். ரொம்ப பிரச்சனையினால நம்ம மனம் எங்க இருக்கும்? மைண்ட் என்ன ஆகும்? கர்த்தர் மேல கவனத்தை என்ன பண்ண மாட்டோம்? செலுத்த கஷ்டமா இருக்கும். பழக மாட்டோம். பழகுங்க. ஜப வேளையில யாரோட பழகுங்க? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரோட. இயேசு அதுதானே சொன்னார், நான் போறேன், என்னை போல இன்னொரு தேற்றவாளன், என்னை நடத்தின அதே ஆவியானவரை உங்களுக்கு காத்திருங்க. வெயிட். காத்திருப்பு ரொம்ப முக்கியங்க. அதிகமா காத்திருக்க மாட்டோம். காத்திருந்தாதான் பலனோட என்ன ஆக முடியும்? கழுகளை போல செட்டைகள் அடித்து வெயிட். கொஞ்ச நேரம் பிரேயர் ஆனோன்னு உடனே ஓடிடும். கொஞ்சம் வெயிட். அவருடைய சமூகத்து அவர் சத்தத்தை கேட்கறது வரைக்கும் என்ன பண்ணுங்க? காடோடைய சத்தத்தை ஒரு வார்த்தை கிடைச்சா போதுங்க. நம்ம காத்திருக்க மாட்டோம், அமைதலா இருக்க மாட்டோம். மெல்லிய சத்தம், காடோடைய சைலண்ட் மெல்லிய சத்தம். ரொம்ப மனசுல குழப்பம் இருக்கிற நேரம், கண் ரொம்ப நினைச்சிட்டு சிந்திச்சுட்டு இருக்கிற நேரம், அவருடைய மெல்லிய சத்தம் செவி கேட்காது. காடோடைய சவுண்ட் கேட்காது. அவருடைய சத்தத்துக்காக வாஞ்சிங்க, காத்திருங்க. சில நேரம் அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்காட்டாலும் அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறதே உங்களுடைய ஆவி என்ன ஆயிட்டு இருக்கிறோம்? தேவனோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா மாறிடும். பரிசுத்த ஆவியானவரா மாறிடும். பரிசுத்த ஆவியானவரா தேவனா மாறிடும். அதுக்கப்புறம் பேசுற வார்த்தை எல்லாம் என்ன? கர்த்தர் சொன்ன கட்டளை தான். நம்ம அதிகமா நம்ம பிரச்சனை வேளையில என்ன ஆகும்னா கலக்கத்துல இருக்கும். அவருக்காக காத்திருக்கிறதுக்கு என்ன கொடுக்க மாட்டோம். நமக்கு இனி வருகிற நாட்கள்
இந்த 24 மணி நேரம் சங்கிலி ஜெபம் இருக்கு. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, அதுல பங்கடைங்க. இன்னைக்கு அந்த 24 ஜெபத்துக்கு பார்ட்டிசிபேட் பண்ண எவ்வளோ 1/4 மணி நேரமோ, அரை மணி நேரமோ, 1 ஹவரோ பண்ணி பாருங்க. அதை விட உலகத்துல ஒண்ணுமே இல்லையா. வேற யார்கிட்ட பேச விரும்புறீங்க? உலகத்துல வேற யார்கிட்ட பேசணும்? வேற எந்த ஃப்ரெண்டு வேணும் உங்களுக்கு? இந்த ஃப்ரெண்டை பிடிச்சு பாருங்க. எல்லாரும் உங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட். டாக்டர் எங்க ஃப்ரெண்டு, எங்களுக்கு டாக்டர் ஃப்ரெண்டு. இந்த டாக்டர் பிடிக்க வேண்டிய ஆளை பிடிச்சா எல்லாரும் யாரு ஃப்ரெண்ட விரும்புவாங்க? ஃப்ரெண்டா இருக்க விரும்புவாங்க. என் கூட ஃப்ரெண்டா? முக்கியமான ஃப்ரெண்டை நான் விட்டுட்டேன்னா இந்த உதவாக்கறங்க யாருக்கும் வேண்டாம். அதை புரிஞ்சிடுங்க. அவர் ஹெல்பர், கவுன்சிலர், அவர் எல்லாமா இருக்கிறார். ப்ளீஸ் இதை புரிஞ்சுடுங்க. ஆவியானவருக்கு அதிகமா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு டைம் கொடுங்க. அமைதல டென்ஷன் ஆகாது. ஒரு பிரச்சனை வந்தோன்னா ரொம்ப மைண்ட போட்டு என்ன ஆகாதுங்க, அவருடைய சத்தம் கேட்காது. இந்த 24 மணி நேரம் ஜெபத்துக்கு உங்களை பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பெரிய காரியங்களை பார்க்கலாம். தேவ மனிதன் பாஸ்டர் கிறிஸ்தையா சொன்னார், இந்த ஆண்டு அதிகமாய் ஜெபத்திற்கு நேரம் கொடுங்க. ஏன்னா தெரியும், அந்த வித்தியாசத்தை காண்பீர்கள். ஜெபத்துக்கு உங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, அந்த வித்தியாசத்தை காண்பீர்கள். அதே போல 7ஆம் தேதி, மார்ச் மாதம் 7ஆம் தேதி கருங்கலில் ராஜையா திருமண மண்டபத்தில் வைத்து நமக்கு ஒரு மீட்டிங், பெரிய மீட்டிங். கர்த்தர் சித்தமானால் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். தேவ செய்தியாளர் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் ஆவியானவர் வருவார், செய்தியை கொண்டு வருவார். ஒரு அருமையான நேரம், ஒரு 2 மணி நேரம் ப்ரோக்ராம் தான். ஏன்னா மண்டபம் மீட்டிங்ல நம்ம ரொம்ப டைம் எடுக்க முடியாது. 9:30 மேக்ஸிமம் 12 மணிக்குள்ளால முடிக்கிற மாதிரி தான். ஸோ இதெல்லாம் நீங்க கலந்து கொள்ளணும். பிறர் எல்லா மக்களையும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வாங்க. சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை. எந்த நாள்? வாரத்துல காலம். நம்ம ராஜ கருங்கலில் கர்மாவளை அதை அட்டன் பண்ணி பாருங்க. அட்டன் பண்ணி பாருங்க. இன்னொரு ஆத்மாவை கூட்டிட்டு வாங்க. 1 இல்லை 2 3 பேரை கூட்டிட்டு வாங்க. வந்து பாருங்க, உங்க லைஃப் சேஞ்ச் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். எனக்கு தெரியாததா என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு நான் சொல்ல முடியாது. என் லைஃப்ல எது ஒர்க் ஆச்சோ, ஒர்க் ஆகிட்டு இருக்குதோ, ஒர்க் ஆகி கொண்டு இருக்கிறது, எது பலன் கொடுத்துட்டே இருக்கிறது, அதை பற்றி தான் உங்கள்கிட்ட என்ன பண்ண முடியும், நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. ஸோ இது உங்களுடைய மீட்டிங், உங்களுடைய பங்கு. நம்ம தேவனுடைய வீட்டில் நம்ம எல்லாரும் அவருடைய பாத்திரங்கள் தான். ஸோ கொண்டு வாங்க, ஜனங்களை கொண்டு வாங்க. ஒரு வித்தியாசத்தை பார்ப்போம். நான் இப்போ அதிகமாக அதை சொல்ல விரும்பல. ஏன்னா கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற, வெளியரங்கமாகிற நாட்கள் நெருங்கிவிட்டது. அதுக்காக நான் என்னை தயார்படுத்துகிறேன், நீங்களும் உங்களை ரெடியாக்குங்க. கர்த்தருடைய மகிமை யார் மூலமா தான் வெளிப்படும்? நம்ம மூலமா தான் வெளிப்படும். நீங்க போற இடம் எல்லாம் சுகம், நீங்க போற இடம் எல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படும். நீங்க போற இடம் எல்லாம் ஆரோக்கியம். நம்ம தேசத்தில் எவ்வளவு காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், எவ்வளவு இருக்கு, எவ்வளவு சூழ்ச்சிகள். இதான் நான் லைவா பேச முடியாது. முட்டாய் விற்கிறது மாதிரி போதைப் பொருளை விற்கிறாங்க. முட்டாசி விற்கிறது போல பள்ளிக்கூடங்களிலும் ஸ்தாபனங்கள்ல என்ன விற்கிறாங்க? போதைப் பொருள். தெரியும் தான். அடுத்த தலைமுறை என்ன ஆகுது?
சாத்தா ரொம்ப அவனுடைய ஊழியத்தை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறான். நம்ம ஜெபம் ரொம்ப முக்கியம். நம்ம செயல்படணும். நம்ம அதிகாரத்தை நம்ம செயல்படுத்தல். தயவுசெய்து உணர்வுள்ளவர்களா இருங்க. பல காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நினைக்கிறோம். ஒரு சிலர் மருந்து மாதிரி தான் கொண்டு வராங்க. உங்களுக்கு என்ன மருந்து? ஆனா அந்த மருந்தே நம்ம வாழ்க்கையை நிரந்தரமா தீர்க்கிற மருந்துன்னு நினைச்சு எடுக்கிறோம். பட் அந்த மருந்துல என்ன இருக்கு? நான் எந்த மருந்துன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ உடனே சொல்ல முடியாது. புரியுதா? நிறைய இது நமக்கு தெரியல. நம்ம ஏதோ எல்லாம் நல்லது வாங்க. பச்சைசாரிமா இங்க பாருங்க, உங்க வாழ்க்கையை பாருங்க. டாக்டர் என் பேர பிள்ளை அங்க அடிமையா இருக்கான், எங்க மருமாய் அங்க கதகளி. எனக்காக டாக்டர் என்ன பண்ணுங்க? நீங்க வாங்க ஜோம் பண்ணும். டாக்டர் நீங்க இருந்து ஜோம் பண்ணணும். என்ன? நான் பையன் தூக்கிட்டு காலம் இந்த சந்தைக்கு நான் மசாலா வாங்கணும். அங்க 10 டப்பா இருக்கு, பெரிய பை நிறைய. சர்ச்சுக்கு வர இல்லையா? நான் சந்தைக்கு போயிட்டு வரேன். நான் வீட்டில் இருக்கிற பிரச்சனையோ இந்த நாட்களை பிரயோஜனப்படுதுங்க. நமக்கு அந்த சங்கிலி ஜபம் என்னைக்கு இருக்கு? 25 புதன்கிழமை காலம் 6 மணி முதல் நெக்ஸ்ட் டே 6 மணி வரைக்கும். வியாழன் 6 மணிக்கு, நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 மணிக்கு முடியும். ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அது பெரிய பலம் கொடுக்கணும். ரொம்ப பேச முடியாது. எல்லாத்துக்கும் நான் இப்போ வசனத்தை எடுத்து தர முடியாது. ஒன்று ஞாபகம் வச்சுடுங்க. ஒரு வசனம் ஞாபகம் வருது, ரொம்ப முக்கியமாக யோசிச்சுடுங்க. நிறைய பேர் என்னன்னா என்ன சியோன் யோகுக்கு காரியம் ஞாபகம் வந்துச்சு. ஐசாயா 66 8வது வசனம். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேரு வருமோ? ஹலோ, ஒரு தேசமே ஒரு நாள்ல பிறக்குதுன்னு. நான் யோசிப்பேன், தேவனே இந்த பெரிய லைன், நீர் ஒரு கரைக்கவே குலையற்ற சபைக்கு வரப்போகிறீர்களா? அந்த சபை எப்போ ரெடி ஆகும்? 1000 பேர் ஆராதிக்கிறது. ஒரு தேசமே ஒரு நாள்ல என்ன ஆகுது? பிறக்குதான். ஒரு நாள்ல ஒரு தேசம், ஒரு நாள்ல 10000 பேர் ஆராதிக்கிற ஒரு கூடவே கர்த்தர் நமக்கு தருகிறார். ஓகே, தொடர்ந்து வாசிக்கலாம். ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சீயோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரனை பெற்றும் இருக்கிறது. இதுதான் சியோன் டிராவல். சியோன் யாரு? சியோன் பட்டணத்தார் யாரு? அப்ப சியோன் யாரு? நம்ம தான் பிரசவ வலி பட்டு என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். கொஞ்சம் பிரசவ வலி இருக்கும். ஆனா என்ன பண்ண வேண்டியது இருக்கு? தேசத்தை என்ன பண்ண வேண்டியது இருக்கு? புரிந்தவங்க என் கூட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள்ல ஒரு தேசம் என்ன ஆகுதான்? அது எவ்வளவு லட்சம் பேர் இருக்கலாம். சியோன் பட்டணத்தார், சியோன் எவ்வளவு பெரிய ஒரு காங்கிரிகேஷனை என்ன பண்ண முடியும்? நம்ம பெற்றெடுக்க ஒரு நாள் தேவை.
ரெடியா இருந்தா, நம்ம காத்திருந்தா என்ன பண்ணலாம்? அந்த தேசத்தை என்ன பண்ணலாம்? பெற்றெடுக்கலாம். ஹல்லேலூயா. ஓகே. யோபு பாருங்க, அவருடைய சிறையிருப்பு எப்ப மாறிச்சு? ஹலோ, அவருடைய ஜெபித்த போது அவருடைய வாங்க, நம்ம சிநேகிதர்களுக்காக, நம்ம தேசத்துக்காக இந்த சங்கிலி ஜெபத்தை நிறைய நம்ம ப்ரேயர் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ என்ன ஆகும்? தானா யாருடைய பிரச்சனைகள் மாறும்? இல்ல டாக்டர், நம்ம ஃபுல்லா நம்ம பிரச்சனை இங்க நிறைய இருக்குது, நம்ம ஃபுல்லா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைக்காக ஜெபிச்சுட்டு இருக்கோம். நம்ம பிரச்சனை எப்போ ஒரு தீர்வு முடிவு வரும்? எப்ப முடிவு வரும்? பிறருக்காக ஜெபிக்கும் போது நம்ம பிரச்சனை என்ன ஆகும்? புரியுதா? ஹல்லேலூயா. நான் காடை பற்றி சொன்னேன். பிரேயர் சொல்றது இது ஓகே, நம்ம பெற்றெடுக்கிறது, ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்றோம்? நம்ம காத்திருக்கோம். பட் அது ஒரு பக்கம். பட் அதிகமாய் கர்த்தர் விரும்புறது என்னன்னா, எப்பவுமே ஒரு ஜெப ரிக்வெஸ்டோட அவருடைய சமூகத்துல எனக்கு அது வேணும், இது வேணும். இவர் நல்லா அறிந்திருக்கிறார். நமக்கு தெரியும், அஞ்ஞானிகளை போல என்ன பண்ணி வீண் வார்த்தைகளை புலம்பாதுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு பரமபிதா அறிந்திருக்கிறார். உண்மையாவே எனக்கு ஏன் தேவையெல்லாம் ஞாபகமே இருக்காது. சடனா பார்ப்பேன், என் தேவை என்ன இருக்கும், இது எப்படி நான் நினைக்கதான் செய்யறேன், என் பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். எனக்கு அதை பற்றி திங்க் பண்றதுக்கு என்ன இருக்காது, நேரம் இருக்காது. ஸோ இந்த ஜெபத்துக்கு, நம்ம பிறருக்காக ஜெபிக்கிறதுக்கு நம்ம நேரத்தை கொடுக்குறோம். இதுல பங்கடைங்க, அது பெரிய பலனை கொண்டு வரும். நமக்கு நடக்குதோ இல்லையோ ஜெபிப்போம். ஏன்னா கர்த்தர் நமக்கு என்ன தந்திருக்கிறாரு? ஒரு mandate to pray. இடைவிடாமல் ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறாரு. ஆதி சபையில அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஜெபத்துக்கும் வேத வாசிப்புக்குமே அவங்க வாழ்க்கை என்ன பண்ணாங்க? அர்ப்பணிச்சுட்டாங்க. ஒன்லி வேலை எதுக்கு? அவ்வளவு முக்கியம் ஜெபம். இந்த ஜெபங்கள்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பெரிய காரியங்கள் நம்ம தேசத்திலையும் நம் மூலமாய் கர்த்தர் செய்வார். ராஜ்யம் ராஜ்யம் ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். அவர் வருகைக்கு முன்பு கர்த்தருடைய ராஜ்யம் வெளியரங்கம் ஆக வேண்டும். அதற்கு முன்பாக பிரேயர்ல எப்பவுமே ஒரு ரிக்வெஸ்டோட வராதுங்க. காடோட பழகுங்க, காடோட பேசுங்க. காடுக்கு ரொம்ப அந்த வசனத்தை வாசிக்கணும். ஆமா, அந்த யாத்ராகம் 20:5. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தரா இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து அவர் எரிச்சலுள்ள தேவன். ஜெலஸ் காட். ஜெலஸ் என்ன? எனக்கு பொறாமை. ஹலோ, பொறாமை கரெக்ட் தான். ஜெலஸ். இன்னொரு வசனம் பாருங்களேன், அதே புஸ்தகத்துல 34:14. கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது. கர்த்தருடைய நாமம் என்னவா? எரிச்சல் உள்ளவர். பொறாமை. தமிழ் அதை பொறாமை என்று போட்ட முடியாது. எரிச்சல். ஜெலஸ் காட். நம்ம ஆராதிக்கிற கர்த்தருடைய பேர் என்ன? பொறாமை. யாருக்கு மேல பொறாமை? என் பிள்ளை அந்நிய தேவர்களை சேவிக்குது,
நீங்க நினைக்கிறது விக்கிரக ஆராதனை, அதை வாசிங்க. ஏதோ விக்கிரக ஆராதனை நினைக்கிறேன். விக்கிரகத்தை நாங்க சேவிக்கல. எல்லாருமே மேக்சிமம் விக்கிரகத்தை தான் சேவிக்கிறீங்க. நான் அதை காமிச்சுட்டேன். வாசிங்க. அவர் எரிச்சலுள்ள தேவனே, ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா வேற தேவன்களை வணங்குறதுனால விக்கிரக ஆராதனை நினைக்கிறோம். நோ 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 நோ. ரெண்டு எஜமான், பொருள் ஆசை. இந்த உலகத்தை சேவிக்கிறோம் இல்ல, இந்த உலக பொருள் ஆசை அதுவும் என்னதான். நான் உங்களை எடுத்து காமிச்சிட்டேன் வசனம். இப்ப என்ன அவர் எப்படி இருக்கிறாரா? பொறாமையா இருக்கிறாங்க. எதுக்கு பொறாம? நம்ம நேரத்தை, நமக்கு பிரச்சனை வர்ற நேரம் வேற ஆள்கிட்ட ஹெல்ப் போறதுக்கு அவருக்கு பிடிக்காது. வேற ஒரு காரியத்துல ஒரு புதுசா ஒரு காரியம் வந்துட்டு அந்த நம்ம டைம் அங்க செலவு பண்றது, நம்ம இருதயத்தை அங்க நாட்டம் கொடுக்கிறது அவருக்கு என்ன கிடையாது, அவருக்கு விருப்பமே இல்லை. இன்னொரு காரியம் நம் இருதயத்தில் இடம் பிடிக்கிறது அவருக்கு என்ன கிடையாது. அங்க வர்க்கர்ஸுக்கு ஒரு கூட்டாய்மை வந்துட்டு, வர்க்கர்ஸ் யூனியன், லார்ட்வின்ஸ் வர்க்கர்ஸ் யூனியன். என்னத்தை சிரிச்சு பேசுறாங்க? எங்க பேசிட்டு இருந்தோம்? எரிச்சல் தான். ஐயா ரியலி நம்ம தேவன் ஒருக்கா என்ன ரொம்ப நேசிக்கிறவங்க, என்ன ரொம்ப நேசிக்கிறவங்க, என்ன நேசிக்கிறவங்க பலர் இருந்தாங்க. அப்போ சின்ன வயசுல எனக்கு ஒரு கிரிக்கெட் பேட் தேவை. சரியா, கிரிக்கெட் பேட் தேவை. அப்போ நான் எனக்கு ரொம்ப நேசிக்கிறவங்கள்ட்ட அவங்கள்ட்ட நான் கேட்டேன், எனக்கு ஒரு கிரிக்கெட் பேட் தேவை. அவங்கள்ட்ட கொஞ்சம் பொருளாதாரம் என்னவா இருந்துச்சு, கொஞ்சம் லேட்டா இருந்ததுனால கிரிக்கெட் பேட். அப்போ என்ன இன்னும் நேசிக்கிற இன்னொரு என்னுடைய ரிலேட்டிவ் இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட எனக்கு அவங்க என்ன வேணும், கிரிக்கெட் பேட்டு. அவங்க உடனே என்ன பண்ணி தந்துட்டாங்க, ஒரு கிரிக்கெட் பேட்டை. பிடிச்ச யாரு அந்த காலத்துல கம்பெனி பேட், அந்த சுனில் கவாஸ்கர் பிளே பண்ண எஸ்என்எஸ் கம்பெனி பேட்டை வாங்கி தானே. அந்த பேட்டை பிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, யார் இல்லை தூக்குறதுக்கு. இந்த பேட்டு கிடைச்ச உடனே எனக்கு ஒரே என்னதான், கிரிக்கெட் பைத்தியம் எல்லாம் பைத்தியக்காரர். அது ஒருத்தர் சொன்னார், 12 ஃபுல்ஸ் பிளே வாட்ச்ட் பை ஒரு இங்கிலீஷ் பிரைம் மினிஸ்டர் சொன்னார். பிளேடு பை 11 முட்டாள்கள், 11 பேர் தானே, 11 முட்டாள்கள் விளையாடுறாங்க. 11,000 முட்டாள்கள் அதை என்ன பண்றாங்க. நானும் ஒரு காலம் அப்படி இருந்தேன், பெரும் முட்டாளா இருந்தேன், தைரியமா சொல்லுவேன். கிரிக்கெட்டுக்காக என் ஆண்டு அந்த வருஷத்துல பரீட்சை என்ன பண்ணிட்டேன். கிரிக்கெட் இந்தியா என்ன ஆகுது, எப்படி அந்த மேட்சை எப்படி மிஸ் பண்ண முடியும். அப்படி ஒரு காலம் எப்படி இருந்தது கிரிக்கெட். அப்போ சரி, இன்னொருத்தர் எனக்கு கிரிக்கெட் பேட் வாங்கி தந்தாரா. அப்ப என்ன நேசிக்கிற முதல் ஆள் இருந்தார்ல, அவருக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அவரு என்ன ரொம்ப அன்பா இருப்பார், ரொம்ப அன்பா. அவர் என்கிட்ட கோபம், ஒரே டென்ஷன். என்னடா நான் சந்தோஷமா இருக்கிறது, இவரு டென்ஷனா இருக்கிறாரு. எனக்கு அந்த டைம்ல என்ன ஆகல, அதை புரிந்து கொள்ற பக்குவம் இல்லை. ஒரே கோபம்னா அந்த கோபத்தையும் காட்ட முடியாது. அது அவருக்கு அதை பிடிக்கல. அந்த பேட்டை நான் எப்பெல்லாம் அந்த பேட்டை பிடிக்கிறேனோ அன்பு இருக்காது, அவரு கோபமா தான் இருக்கு, பொறாமையா இருக்கு, எரிச்சல். அந்த எரிச்சல் எனக்கு ஞாபகம் புரியுது அவங்களுக்கு. அப்பதான் அந்த எரிச்சலை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவர் என்ன ரொம்ப நேசிக்கிறவர். இன்னொரு ஆள் எனக்கு வாங்கி தந்த பேட்டை பிடிக்கிறதுனால அவருக்கு என்ன ஆகுது, எரிச்சல். ஹலோ, காட் ரொம்ப எரிச்சல் உள்ளவர். நம்ம மேல அவ்வளவு எல்லாத்தையும், நம்ம போடுற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், நீங்க எதுவா இருக்கட்டும், எல்லாமே அவர்கிட்ட கேட்டு அவர் நம்ம அப்படி தேவ மகிமையா அவர் நம்மளை என்ன பண்ண விரும்புறாரு. ஆனா நம்ம கொஞ்சம் குறைஞ்சதில்லை, எனக்கு இது வேணும்னு கேட்போம். ஆனா அவர் அதை விட 100 மடங்கா அழகான ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை என்ன பண்ணியிருப்பாரு, நமக்காக பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா நம்ம இந்த மனிதர், நான் தயவு செய்து சொல்றேன், தேவனை போல சிந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆவியானவர் நம்மளை ஆட்கொள்ளலைன்னா
கிறிஸ்துவின் சிந்தை வரலைன்னா அவரை போல நம்ம என்ன பண்ண முடியாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மனிதனை போலதான் சிந்திப்பேன். சைலண்ட் ஆகுங்க. ஒரு மனிதனுக்கு மூளை மனிதனை போலதான் என்ன பண்ணோம், சிந்திக்கும். நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு வீடை ஒரு டிவியில பார்த்துருப்போம், இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு வீடை பார்த்துருப்போம் வைங்களேன், யாரோ ஒரு பெரிய வீடு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த வீடு தான் பெரிய வீடு. அதை விட வேற ஒரு என்ன இருக்கும், மகிமையா எங்கேயாவது இருக்கும், நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதெல்லாம் நான் சொல்றது புரியுதுல்ல? நம்ம அறிவுக்கு எட்டினபடி ஓ டாக்டரோ ஐஏஎஸ் ஆனாதான் பெரிய படிப்பு, அதை விட பயங்கரமான படிப்புகள் எல்லாம் இப்ப இருக்கு. இன்னும் ஒரு 10 வருஷத்துல மரம் ஏறதுக்கோ இந்த கையாள் வேலைக்கு எல்லாம் என்ன இல்லை, கூலி வேலைக்கு எல்லாம் அதுக்கெல்லாம் பயங்கர சம்பளம். 60-70,000 எல்லாம் சம்பளம். கூட இருக்க ஒர்க்கர்ஸ் பார்க்குறாங்க. உண்மையை சொல்றேன், ரொம்ப நம்ம இந்த டிகிரி படிப்பெல்லாம் முடிச்சவங்களுக்கு எல்லாம் பிக்சட் சம்பளமா தான் இருக்க போகுது. அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சீட்டில் உட்காந்து ஆர்டிபிஷியல் கம்ப்யூட்டர் தட்டுறதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. மற்ற கையால் வேலையை செய்யறதுதான் இப்ப ஆளு. ஹலோ சார், எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. அடுத்தது எது, நாங்க 10 வருஷத்துக்கு நாங்க எதுக்கு ரெடி ஆகிறோம்? இப்பவே பிள்ளை பாருங்க, டாக்டர் சொன்னாரு, நாங்க படிச்சு என்னத்த இன்ஜினியரும் டாக்டர் என்ன ஆக போறோம், நாங்க என்னத்துக்கு போறோம், பணம் ஏறதுக்கு, அல்லாட்டி அதுல நிறைய ஆதாயம். பனைமரம் சொன்னோடனே என் மைண்ட்ல வசனம் இருக்கு தெரியுமா? பனைமரம், பனைமரத்துல அவ்வளவு குணாதிசயங்கள் இருக்கு. எவ்வளவு பெரிய புயல் எதுவும் வந்துட்டு பனைமரம் என்ன ஆகாது, அதுக்கு வேர்ல இருந்து அதுல இருந்து விழுற வேஸ்ட் கூட காசு தான். ஒரு பனைமரம் இருந்தா ஒருத்தர் என்ன பண்ணலாம், அவன் இப்போ நம்ம யோசிக்க, ஒரு பனைமரம் இருந்தா, ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு பனைமரம் இருந்தா அவன் வாழ்வாதாரத்தை என்ன பண்ணிடலாம். உண்மையாவே பனைமரத்துல ஒண்ணுமே என்ன கிடையாது, அந்த வேஸ்ட் இருக்கட்டும். நம்ம இப்ப இதுல போவோம், கிரிக்கெட் பேட்ல இருந்து பரமரத்துக்கு போய் அடுத்தது இப்ப நம்ம எங்க போறோம்? நம்ம தேவன் எப்படியா இருக்கிறார்? அவருக்கு பேர் என்ன? பொறாமை. நம்ம தேவனுக்கு பேர் என்ன? பொறாமை. ஏன் அவர் பொறாமையா இருக்கிறாரு? ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். பணிந்து கொள்ள வேண்டாம். ஓகே, அந்நிய தேவன் நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்நிய தேவன்னா விக்கிரக ஆராதனையா? அல்லவே அல்ல. எபேசியர் 5:5 விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது. எப்படி? பொருளாசைக்காரன், விக்கிரக ஆராதனை காரனாகிய பொருளாசை. விக்கிரக ஆராதனை என்ன? பொருளாசை. விக்கிரக ஆராதனை என்ன? பொருளாசை. தெரியாதவங்க ஒன்று சொல்லுவாங்க, விக்கிரக ஆராதனை நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? விக்கிரக டாக்டர் நாங்க விக்கிரகத்தை வணங்கல. ஐயோ, அதை சொல்லல. விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசைக்காரனாவது. ஒருத்தன் யாரை சேவிக்க முடியாது? இன்னொரு எஜமான் யாரு? உலக பொருள் ஆசை தான் என்னவா? விக்கிரக ஆராதனை. ஓகே, வேற ஏதாவது இருக்காதுல? தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. ஓகே, praise the Lord. ஓகே, நல்லா இருக்கும். ஆக்சுவலி அதை தொடர்ந்து வாசிக்கிறதுனால ரொம்ப ஆவியில ரொம்ப இதுவா இருக்கும், ரொம்ப இதா இருக்கும். சரி, அதை விடுவோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் எடுங்க, 5வது வசனம். விக்கிரக ஆராதனைன்னா என்ன?
விக்கிரகத்தை வணங்குறது அல்ல, பொருளை சேவிக்கிறது, உலக பொருள். இன்னொரு வசனம் இருக்கு, பகையம், enmity with God. What is enmity with God? உலக 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 உலகத்தை சிநேகிக்கிறது. உலக பாசம் ஸ்நேகம் எல்லாம் என்னவா? தேவனுக்கு எனிமையா. தேவனை மொத்தம் பகைச்சிட்டா முடிஞ்சு போச்சு. ஓகே, இதை வாசிப்போம். கொலோசியர். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. எப்படி? விக்கிரக ஆராதனையான பொருளாசை. ஒரு இதுல சரி எபேசு சபைக்கு சொன்னது உங்களுக்கு பிடிக்கலன்னா இப்ப கொலோசிய சபைக்கும் சொல்றாரு. விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை, பொருளாசை ஆகிய விக்கிர ஆராதனை, விக்கிர ஆராதனை ஆகிய இந்த பொருள் மேல நமக்கு ஒரு ஆசை வந்துச்சுன்னாவே அது என்னன்னா, ஹலோ 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 பிரைஸ் தி லார்ட். ஏதாவது புரிஞ்சுதா? கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? எரிச்சல் உள்ள தேவன். நம்ம கொஞ்சம் டைம் இருக்கு, நான் கொஞ்சம் ஜெபத்துக்கு கொஞ்சம் ஒரு 5 minutes ஜெபிப்போம். நமக்கு இனி வருகிற வாரம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லுவாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கு. 3 நாட்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் உலகம் எங்கும் கடைபிடிக்கிற ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர். காலமே 6 முதல் சாயந்தரம் 6 மணி வரைக்கும். அதே போல நமக்கு இந்த புதன் டு வியாழன் சங்கிலி ஜபம் காலமே 6 டு. ஸோ உங்கள் பேரை இதில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். எங்களுக்கு ஒரு நம்ம எஃப்சிசி ஆப், அந்த ஆப் இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணுங்க ப்ளீஸ். ஏன்னா சபையில் வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். அந்த நாள் நீங்கள் சபையில் வந்து 24 hours சபை ஓப்பனாக தான் இருக்கும், சர்ச்சு நமக்கு ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணலாம். நமக்கு ஆன்லைன்லேயும் ப்ரேயர் என்ன ஆகிட்டு இருக்கோம், ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப் இல்லாதவங்க நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ உங்கள் பேர்களை கொடுங்க, யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ உங்கள் பேர்களை நீங்கள் கொடுக்கலாம். இந்த முறை லார்ட்வின்ஸ் மருத்துவமனை குழுவினர் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் அதிக டைம் எடுத்து கரிசனையாக பொறுப்பாக அதை பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கர்த்தர் நல்லவர். நம்ம வாழ்க்கையை அவர் கர்த்தர் ஒரு பிளான் வச்சிருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு, அவருக்கு ஒரு அந்த பிளானுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்க. எல்லாம் நேர்த்தியாக என்ன, அவங்க அர்ஜென்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் போகலாம், நீங்கள் போங்க, நீங்கள் ஒன்றும் பார்க்கணும், தைரியமாக போங்க, நீங்கள் பர்மிஷன் கேட்டு அவங்க அர்ஜென்ட்டாக ஒரு ப்ரோக்ராம், தைரியமாக போங்க. அதுக்கு எல்லாருக்கும் உடனே டாக்டர் போக சொல்லிட்டு அதல்ல, அவங்க ஆல்ரெடி பர்மிஷன் கேட்டாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். அவங்க பயந்து பயந்து சீக்கிரட்டாக போடுறாங்க ஒன்று ஒன்றா. எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு கர்த்தரை தெரிஞ்சதுபடி நான் கர்த்தரை என்ன பண்ணேன், ஃபாலோ பண்ணேன். கர்த்தர் எனக்கு ஒரு வர்க்கை தந்திருக்கிறார். நீ என்ன வெளிப்படுத்து, என் சிந்தையை வெளிப்படுத்து, என் எண்ணங்களை வெளிப்படுத்து. நான் வார்த்தை மூலமா நான் என்ன பண்ண முடியும், என் சொந்தமான நினைவை நான் என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள், அவர் கைவிடவே மாட்டார். நம்ம சொல்லுவோம் கர்த்தர் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார், ஆனா அவர் கைவிட மாட்டார். நம்ம தான் அவரை கைவிட்டு இருப்போங்க, அவரை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம், அவருடைய வார்த்தைகளை புரிந்திருக்கிற மாட்டோம், புரிஞ்சு செயல்பட மாட்டோம். நம்ம தான் அவரை விட வெகு தூரமா எங்கேயோ நம்ம பிரச்சனைகள்ல என்ன இருந்திருக்கோம், மாட்டிட்டு சிக்கிட்டு கலங்கிட்டு இருக்கோம். ஆவியானவர் கூப்பிட்டு போய், என் மகனே மகளே ஏன் அனாதையா நிக்கிற, நான் இருக்கிறேன் இல்லை உனக்கு. ஆனா அவருடைய சத்தம் நமக்கு கேட்காது. நம்ம சுயத்தினால, அறிவில்லாமையினால, இருதயம் கடினத்தினால நம்ம எங்கேயோ நிற்போம். அவருடைய சமூகத்திலிருந்து எங்க நிற்போம், தூரமாய் விலகி நிற்போம். கர்த்தருடைய பிள்ளைகளை
அதிகமாய் கர்த்தரோடு வேத வாசிப்பு வசனத்துக்கு உங்க டைமை செலுத்துங்க. ஏன்னா கர்த்தர் ஆவியில் அதிகமா நீங்க ஆவியானவருக்கு உங்க வாழ்க்கையில நீங்க டைம் கொடுக்கும்போது அவர் உங்களுக்கு வார்த்தையை வெளிப்படுத்துவார். வசனத்தை உங்களுக்கு அழகா, அவர் வார்த்தை தான் தெய்வம், அவர் பேசின வார்த்தை தான் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த வார்த்தை, வெளிப்படுகிற வார்த்தை உங்க வாழ்விலே மேனிஃபெஸ்ட் ஆகும். நமக்கு இந்த வருடம் the year of manifestation. கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் நம் வாழ்வில் மேனிஃபெஸ்ட் ஆகிற நாட்கள். God bless you. ஜெபிப்போம், கொஞ்சம் ஜெபித்து அடுத்த நம்ம புதிதாக வந்தவர்கள் உண்டு, கரத்தை உயர்த்தலாம். புதிதாக வந்தவர்கள் 2 பேர் வந்தாங்க, போனாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க பிரைஸ் தி லார்ட். ஓகே, கர்த்தருடைய வார்த்தையின்படி ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கலாம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, எப்படி? கர்த்தராகிய இயேசுவை வாயினாலே அறிக்கையிட்டு, நாவினாலே, உன் வாயினாலே அறிக்கை அவரை அறிக்கை செய்யணும். அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். உங்க இருதயத்துல நீங்க விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, உங்க நாவினால நீங்க அறிக்கை செய்யும் போது நீங்க என்ன ஆகுறீங்க? ரட்சிக்கப்படுகிறீர்கள். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். நீங்க நீதிமான் ஆக கர்த்தர் உங்களை நீதிமான் ஆயிட்டாரு. நீங்க விசுவாசித்தால் போதும். ஓகே, ரைட் தான். எப்ப நீங்க விசுவாசித்தீர்களோ அப்ப நீங்க என்ன ஆயிட்டீங்க? இருதயத்தில் விசுவாசிக்கும் போதே நீங்க நீதிமான் ஆயிட்டீங்க. ஆனால் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்பு அடைய வேண்டுமானால் உங்க நாவினால நீங்க இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அவர் செஞ்சதை உங்களுக்காக நீங்க விசுவாசித்தால் மட்டும் போதும். இயேசு கிறிஸ்து அவரை நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு? நாவினால அறிக்கை பண்ண வேண்டியது. ஸோ நான் ஒரு அறிக்கையை சொல்லுவேன். இயேசுவை நீங்க விசுவாசிக்கிறீங்க தானே? பிள்ளைங்க எல்லாம் இயேசு அப்பா விசுவாசிக்கிறீங்க தானே? அப்ப நான் சொல்வதை நீங்க தொடர்ந்து ரிப்பீட் பண்ணி சொல்லலாம். ஓகே, ஏற்கனவே ரெசிபி ஜபம் சொன்னவங்க திருப்பி சரி அன்னைக்கு கரெக்டா சொன்னோமோ இல்லையோ பரலோகத்துக்கு சரி இந்த ஒரு முறை என்ன பண்ணிடுவோம் சொல்லி பார்ப்போம். பரலோகத்தை என்ன பண்ணிடப்பாரு? ஐயா நீங்க சொல்லியாச்சு, பரலோகம் கன்ஃபார்ம், டோன்ட் வரி, டவுட் பண்ணாருங்க. சில நேரம் நீங்க 2வது சொல்ல நேரம் தான் என்ன ஆகும்? நீங்க டவுட், அவிசுவாசம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் எங்க? அதனால நீங்க அவிசுவாசத்தினால எங்க போயிடப்பாரு? எனக்கு அதுதான் பயம். சொல்லிட்டீங்க. ஓகே, புதிதாக வந்தவர்கள் சற்று எழுந்து நிற்கலாமா? அண்ட் அவங்களை வரவேற்கிறதுக்கு அதுவும் ரெடியாக இருந்தது. ஓகே, புதிதாக வந்தவர்கள் வேற யாராவது ரட்சிக்கப்படாது? ஏன்னா இங்க வந்தவங்க எல்லாருமே இயேசு சொந்த ரட்சகரை யாராவது இருக்கிறீங்களா? நான் என் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கணும், யாராவது இருக்கிறீங்களா? புதிதாக வந்தவர்கள் அல்ல, வேற இருப்பீங்க. இடையில அப்படி ஒருக்க பார்க்க நான் நிறைய பேர் நான் நினைச்சா என்ன பண்ணியிருப்பாங்க ரெகுலரா, பட் அப்படி இருக்கிறாங்க. வேற ஒரு யாராவது இருக்கிறீங்களா? என் வாழ்க்கை நான் இயேசு எனக்கு சொந்தம், வாழ்க்கை நான் இயேசுக்கு நான் இதுவரை கொடுக்கல, நான் கொடுக்க விரும்புறேன், அப்படி இருக்கிறீங்களா? யாராவது இருக்கிறீங்களா? எல்லாரும் கொடுத்துட்டீங்களா? ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம். இயேசு கிறிஸ்து உன்னதமான பிதாவோடைய ஒரே பேரான குமாரனா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். இயேசு கிறிஸ்து எனக்காக உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து எனக்காக
இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை என் இருதயத்தில் வாழ நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் ஆத்ம ரட்சகராய் இருக்கிறார். இயேசு என் வாழ்வின் தேவனாய் இருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God bless you. புதிதாக வந்தா நீங்க உட்காரலாம். Thank you. God bless you. God bless. நீங்க ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ராஜ்யத்தில் அபிஷியலா நீங்க என்ன கர்த்தருடைய மெம்பர்ஸ். வாசிக்கல இப்போவே அவங்கள வெல்கம் பண்ணலாம். இல்லாட்டி welcome here in Jesus' name. This is the place where love is shed abroad. Giving your life a meaning, divine prosperity. You are welcome to Christ Embassy. You are welcome to Christ Embassy. Praise the Lord. கர்த்தர் உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை, ஒரு மீனிங்கை கொடுத்திருக்கிறார். 3 மாதம் ஒரு மாதத்துல ஒரு 4 ஆராதனை, ஒரு சபை கூடி வருது. 3 மாதம் நீங்க தொடர்ந்து வந்தீங்கன்னா கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்வில் என்ன செய்ய முடியும் அதை நீங்க பார்ப்பீங்க. உங்க லைஃப் மொத்தமாவே கர்த்தர் என்ன பண்ணுவார்? மறுரூபம் ஆக்கிடுவார். கர்த்தருடைய வார்த்தை செயல்படுவதை ஒரு 3 மாதம் நீங்க டைம் கொடுங்க. வாங்க சபைக்கு தொடர்ந்து வாங்க. 1 வாரம் வாங்க. நீங்க கர்த்தர் சொன்னதை அவர் உண்மை உள்ளவரா இல்லையான்னு நீங்க அவர் நிரூபிப்பார். God ப்ரூஃப் பண்ணுவார் உங்க வாழ்க்கையில். கர்த்தர் வாக்கு மாறாதவர், பொய் சொல்லாதவர். Praise the Lord. வாங்க சபைக்கு வாங்க. அண்ட் தொடர்ந்து காணிக்கை பகுதி இந்த பிரேயர்களுக்கெல்லாம் வாங்க. இந்த நமக்கு அந்த புதன் வியாழன் பிரேயர் அட்டென்ட் பண்ணுங்க. சங்கிலி ஜெபத்தை அட்டென்ட் பண்ணுங்க. அதே போல 7ஆம் தேதி, அடுத்த மாதம் 7ஆம் தேதி நம்ம ப்ரோக்ராம். இது ஏன் ப்ரோக்ராம் கிடையாது. இங்க இருக்கிறவங்க யாரெல்லாம் ஓகே நான் வருவேன், 7ஆம் தேதி நான் வருவேன், சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை நான் வருவேன்னு சொல்றீங்க. ஆடியன்ஸ் உள்ள கடந்து உரத்தம். 7ஆம் தேதி நான் வருவேன்னு சொல்லுங்கம்மா. இந்த மாசத்தை பார்ப்போம். சொல்லுங்க, நீங்க கையை உயர்த்துங்க. நான் தனியா இல்ல, என் கூட 2 பேரும் நான் கூட்டிட்டு வருவேன்னு சொல்லுங்க. என் கூட 2 பேரை கூட்டிட்டு வருவீங்களா? தனியா வருவீங்களா? ஒரு 2 பேரை கூட்டிட்டு வருவீங்களா? பாப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். நாளிது இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு, அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. வெற்றியின் நாளிது இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்களில் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்களில் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்?
தோல்வியில்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே தோல்வியில்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவன் படைத்த வெற்றியின் நாடிது இன்று அகமகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று அகமகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமாயா எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமாயா நீதிமான்களின் சபை அணிவே வெற்றிக்குழல் ஒழிக்கட்டும் நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றிக்குழல் ஒழிக்கட்டும் தோல்வியில்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே தோல்வியில்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவன் படைத்த வெற்றியின் நாடிது இன்று அகமகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று அகமகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம் தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று கர்த்தர் செயல் இது அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே கர்த்தர் செயல் இது அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே தோல்வியில்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே தோல்வியில்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் படைத்த வெற்றியின் நாடிது இன்று அகமகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று அகமகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம் அல்லேலூயா பாடுவோம் படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா எங்கள் சபை பிள்ளைகள் தங்கள் உழைப்பின் ஒரு பலனை அப்பா ஹல்லேலூயா உமக்கென்று விதைத்திருக்கிறார்கள் அப்பா. ஓ தே ரேகே ஷேகே போ நிஷக்கா பாபா பாபா நிஷக்கா பாபா ராக்கா பாபா. விதைக்கிறவருக்கு விதையை புசிக்கிறதற்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர் ஹல்லேலூயா. அவர்களுடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிறீர் உமக்கு நன்றி அப்பா. ஓ தா ராக்கா பா நிஷக்கா போ ரேகே ஷேகே போ ரேஷேகே போவே. ஓ தா லவா சீதா ராக்கா நிஷக்கா போ ரேஷேகே போவே. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்ற வார்த்தையின் படி அப்பா ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளை பெருக செய்கிறீர் உமக்கு நன்றி அப்பா. ஓ தா ராக்கா பா நிஷக்கா போ ரேகே ஷேகே போ ரேஷேகே போவே. அப்பா வாங்குவதை பார்க்கில் கொடுப்பதே முக்கியம் ஹல்லேலூயா. ஓ தே ரேகே ஷேகே போ ரேஷேகே போ ரேஷேகே போவே. ஓ தே ரேகே சேகே லோ ரேஷேகே போவே. அப்பா கொடுக்கிற கரங்களாக அப்பா எங்கள் சபை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர் உமக்கு நன்றி அப்பா. ஓ தா ராக்கா பா நிஷக்கா போ ரேஷேகே போவே. ஓ தி லாக்க சீக்க தரக சேய் தூ ராக்கா பா நிஷக்கா பாபா ராக்கா பாபா. அப்பா எல்லா பொருளாதார தேவைகளையும் சந்தித்து நடத்துகிறீர் உமக்கு நன்றி
அப்பா. ஒவ்வொருவரை நீர் பெருக பண்ணி ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. துதிகர மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேட்ட எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் உட்காருவோம். சபையினுடைய அறிவிப்புகள். குளோபல் பாஸ்டிங் பிரேயர் நமக்கு செவ்வாய், புதன், வியாழன் 24, 25, 26 தேதிகளில் நடைபெறும். யாவரும் கலந்து கொள்ளுங்கள். காலையில 6 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரை நடைபெறும். யாவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நிறைய பேர் அந்நிய பாஷை கிடைக்கிறதுல ஃபீல் பண்ணாங்க. அவங்க இந்த நாட்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். ஏன்னா என்னுடைய அனுபவம் நான் அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டது பாஸ்டிங் இருந்து தான் பெற்றுக்கொண்டேன். ஃபர்ஸ்ட் நாள் இருக்கும்போது எஸ்எப்ப என்ன நிரப்புனாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் தருவாங்க.